श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि नायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धुः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयाय भूतिः सर्वं यतेव नियमेन मदन्मयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाविरामं श्रीमत्ततङ्ग्रीकुलं प्रणमाहि मूर्धना भूतं तरस्य मखताभ्ययभट्टनाथ श्रीभक्तिशारकुलशेखर योगिवागान् भक्ताङ्ग्रेण परकालयतीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् முன்னைவனேகல மூங்கில் குடியமுதன் பொன்னங்கடக்கமல போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாக தேற்றினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் பழுதென்றி நன்னினர்வாள் ஷயந்தரங்கீர்த்தி ராமானுஜமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்க மண்பாளியம்பும் கனித்துறை அந்தாதி ஓதைஷ நெஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பிரமானா திருநாமத்தால் முனிதந்த நூற்றிட்டு சாபித்திரி என்னும் பொருளை கணிதந்த செஞ்சொல் கனித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லிஞ்சக கொண்டு உனதடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தும் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலம் அமரும்படி நல் கருசமயம் வெல்லும் பரம ராமானுஜா இதியன் விண்ணப்பமே நிகரின்றி நிந்தையன் ஈசதைக்கு நின் அருளின் கனன்றி புகழொன்றுமில்லை அருட்கும் அகுதே புகழ் உண்மையிலோர் பகரும் பெருமை ராமானுஜா இன்னும் பொழுதே அகலம் பொருளன் பயனிது ஒரு முக்குமான பின்னே. சுவாமி கூரத்தாழ்வாருடைய சச்சிஷ்யர் திருவரங்கத்தமுனார். அந்த கூரத்தாழ்வுடைய ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய சுவாமி ராமானுஜர் அவருடைய வைபவத்தை உலகோர்க்கெல்லாம் தெரிவிக்க வேண்டும் என்கிற அபிப்பிராயத்திலேயே ராமானுஜ நூற்றந்தாது என்கிற கிரந்தத்தை அனுபவித்தார். 108 பாசங்களோடு கூடியது. அது முக்கியமா பிரபன்னனுக்கு இந்த ராமானுஜன் முக்கியமாக சொல்லப்படுகிறது. இதுக்கு பிரபந்த காயத்ரி பிரபந்த சாவித்திரின்னு சொல்வார். பிராமணர்களுக்கு எப்படி காயத்ரி மந்திரம் முக்கியமோ அதே போல பிரபன்னர்களுக்கு இந்த ராமானுஜ நூற்றந்தாதி என்று சொல்லக்கூடிய பிரபன்ன காயத்ரி இது மிகவும் முக்கியமானது. 24 தத்துவங்கள் அச்சித் தத்துவங்கள், 25 தத்துவமும் ஞானமாக இருக்கக்கூடிய சித்தத்துவம் என்று சொல்ல ஞானம். அந்த 24 கிரந்தங்களைப் போலதான் 4000 ஜீவ பிரபந்தங்கள். 25 தத்துவத்தை போலதான் ராமானுஜன் விட்டிருந்தார். அப்ப ஞானம் இருக்கக்கூடியதுன்னா என்ன அர்த்தம்னா, அப்ப மீதி 24 கிரந்தங்களுக்கு ஞானம் இல்லை என்று அர்த்தம் இல்லை. ஆனா உண்மையான ஞானம், தெளிவான ஞானம். ஏன்னா அங்க 4000 திவ்ய பிரபந்தத்தில் இருப்பது பிரதம பர்வ நெட்டை பகவானை பத்தி பேசினது. ஆனா அவனுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய, அதுவும் முக்கியமாக எம்பெருமானார் தரிசனம் என்று சொல்லக்கூடிய நம்பெருமாளாலே பெயரிட்டப்பட்ட அப்படிப்பட்ட அந்த தரிசனம், அந்த தரிசனத்தை காத்து கொடுத்த சுவாமி ராமானுஜர் அவருடைய வைபவத்தை சொல்றபடியாலே இதற்குண்டான ஒரு பெருமை மற்ற எதற்கும் கிடையாது. அதனால்தான் மற்ற திவ்ய பிரபந்தங்கள் சேவிக்கும் போது வாத்தியங்கள் உண்டு. திருவரங்கத்துல நீங்க தெரிவிக்கிறேன். திருவரங்கத்துல சேவிச்சுட்டு வரும்போது வீதியில சேவிச்சு நம்பெருவாள் புறப்பாடாயின் இருக்கும். ஒரு பக்கம் வாத்தியம் நடக்கும், இன்னொரு பக்கம் கோஷ்டி நடந்துட்டு வருவார், பெருமாள் கேட்டுட்டு வருவார். ஆனால் ராமானுஜன் சப்தாவரண அன்னைக்கு 10ஆம் நாள் உற்சவம் அன்றைய தினம் வாத்தியமே கிடையாது. வாத்தியமே இல்லாமல் ஒரு ராஜா, ரங்கராஜா, அந்த ராஜா எப்படி வருவார் என்றால், அதனால என்ன பண்ணார் முன்னோர்கள், வாத்தியம் இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு தெரியாதனும் ஒவ்வொரு மூளைக்கும் மட்டும் தட்டுவது அந்த வாத்தியத்தை. மீதி அந்த மூளையை தாண்டியாச்சுன்னா இனிமேல் வாத்தியம் கிடையாது, அடுத்த மூலையில இருக்கணும். அப்படித்தான் பண்ணிட்டு இன்னைக்கும் அப்படிதான் நடக்கிறது. அந்த ராமானுஜ நூற்றந்தாதிக்கு இந்த 24 கிரந்தங்களை காட்டிலும் வைபவம் சொல்லணும்னா ஞானம் இருக்கிறது. அப்படின்னா உள்ளுரை பொருள், யதார்த்த ஞானம், அந்த தாத்பரியத்தை தெரிவிக்க வந்தது. அப்படிப்பட்ட தாத்பரியத்தை தெரிவிக்க இந்த ராமானுஜ நூற்றந்தாதி
நாம் 48வது பாசனத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நிகரென்று நின்ற என் ஈஷதைக்கு நின் அருளின் கரன்றி புகழொன்றுமில்லை அருட்கும் அகுதே புகழ். உண்மையில் ஓர் பகரும் பெருமை ராமானுஜா இழுநாம் பொழுதே அகலும் பொருளென் பயனிது ஒரு முக்கும் ஆன பின்னே உன் அருளை தவிர எனக்கு வேறு புகழ் இல்லைன்னு தெரிவிக்கிறார். ஏனென்னா நான் ரொம்ப நாளும் நீச்சனாக இருந்தேன். அந்த நீச்சத்தன்மை இருந்து இல்லையா, நமக்கு அதிகாரம் இருந்துச்சுன்னா, நல்ல அதிகாரம் இருக்கு சுவாமி, நிறைய நல்ல வாசி இருக்கார், வித்வானா இருக்காருன்னா ரங்கநாதனுடைய திருமுன்பே போய் நிற்கலாம். அதிகாரம் இருக்கிறவர்கள் தான் அவருடைய அனுகிரகம். அதிகாரம் என்ன ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால அவர் போய் நிற்கலாம். எந்த விதமான அதிகாரம் இல்லையே. ஆனால் மோட்சத்தை அடைவதற்கோ பகவத் அனுகிரகத்தை பெறுவதற்கோ அதிகாரம் இல்லாமல் போனால் பிரயோஜனமே இல்லை. ஆனா அதிகாரம் இல்லாதவர்கள் கொண்டு எதிராஜா நீ இறங்க வேண்டுவது சுவாமி மணவாளம் அவர்கள் தமது ஆர்த்தி பிரபந்தத்திலே தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அதிகாரம் இல்லாத தேவரையுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக தேவரிடத்தில் அமர்ந்தேன். அந்த அதிகாரம் என்ன பண்ணும்னா தேவரையரையும் பெற்றுக் கொடுக்கும், அந்த நம்பெருமாள் என்று சார்ந்த ரங்கநாதையும் பெற்றுக் கொடுக்கிறது. ஆனால் ரங்கநாதன் நேரம் அதிகாரம் இல்லா போனால் ஒரு பிரயோஜனம் இல்லை இல்லையா. அதனால்தான் அப்ப தேவரீரை பெற்றுக் கொடுப்பதே அதுவே. அதைதான் தெரிவிக்கிறாரு. பெறுவதற்கு அருட்கும் அகுதே புகழ். அருட்கும் புகழொன்றுமில்லை அருட்கும் அகுதே புகழ் தெரிவிக்கிறார். தேவரையருடைய அனுகிரகத்துக்கு வேற எங்கேயாவது பிடிச்சுண்டு தேவர்கிட்ட வரலாமான்னா கிடையாது. அதுவே புகழ். ராமானுஜர் அனுகிரகம் பெறுவதற்கு ஏதாவது வேணும்னா இதுவும் கிடையாது. அருட்கும் அகுதே புகழ். அப்ப உன்னுடைய அனுகிரகத்துக்கு புகழ் அதுவே இல்லையா, வேறொன்று பற்றின ராமானுஜ அனுகிரகம் தேவையே கிடையாது என்று சொல்லி இப்படி தேவனிருக்கும் ஏற்றம் அடியேனுக்கு இருக்கக்கூடிய ஏற்றம் யார் தெரிவிக்கிறார்? திருவரங்கத்தமிழர் தெரிவிக்கிறார். எனக்கு அனுகிரகித்தபடியாலே தேவரீர் அடியே தேவனுடைய அருள் சத்தை பெற்றது. இப்படி சொல்லலாமா சுவாமி? பகவானுடைய அருளோ ஆச்சாருடைய அருளோ ஒரு வைபவம் வரணும்னா நீச்சனை தேர்ந்தெடுத்து அந்த நீச்சனுக்கு உண்டான தன்மை பண்ணாதான் அந்த அந்த அருளுக்கே மேன்மை. இப்ப நீச்சனான திருவரங்கத்துக்கு அடைய நீச்சன்னு சொல்லிடுங்க, நாம சொல்லிக்கணும். அவெல்லாம் எந்த விதத்துக்கும் நீச்சன் கிடையாது, எப்பவுமே கிடையாது, என்னைக்குமே கிடையாது. சரி சுவாமி, அப்ப அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காளன்னா அப்படிதான் பெரியவாசத்தை சொல்லிடுவான். இப்ப நாம அந்த மாதிரி நிலையில சொல்லணுமா? நாம நிஜமாவே நீச்சன். அவ அப்படி சொன்னா அதே போல நாம சொல்றோம். இது பேர் நைச்சான சந்தானம்னு. ரொம்ப தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்றோம். தாழ்ந்தவன்லாம் மகா வித்வானா இருப்பார், நல்ல பண்டிதரா இருப்பான், சத்தசாஸ்திர வித்வானா இருப்பார், இருந்தா கூட நான் நீச்சன் போய் சொல்லிப்பா. ஆளவந்தார் தெரிவிக்கலையா? 10 குற்றங்கள் அமர்யாதகா சரமதி அமர்யாதகா சரமதிகி எத்தனை உண்டு அத்தனையும் சொல்லிக்கிறார். சொல்லிண்டாலும் அவர்கிட்ட ஏதாவது ஒன்னாவது இருக்கணும், ஒண்ணும் கிடையாது. இனி தூய்நெறி தேடி எதிகற்கிறவன் யமனைத்துறைவன் எனையடியாம் கதி பெற்றுடைய இதே ராமானுஜரிடம் முன்னாடி நம்ம அனுபவிக்க பெற்றோம். அத்தனை வைபவம் இருக்கக்கூடிய அவரும் தெரிவிக்கிறார். நம்மால் வருதல் நீசனேன் நிறவுன்று விலேன் என்கண் பாசம் வைத்த பரஞ்சுர சோதிக்க நான் நீசன் நம்மளால் தெரிவிக்கிறார். அதே திருமங்கியாவை தெரிவிக்கிறேன்னா நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன். ஒரு நரகம், 2 நரகம், நானாவித நரகம். ஏன்னா பகவான் நரகத்தை சிருஷ்டித்துக்கணும், அது ஒரு கணக்கு வச்சுருக்கா, 28, 29 வச்சுட்டு இருக்கா. அதெல்லாம் போறாதான் இவர் பண்ண பாவத்துக்கு. புதுசா நீ சிருஷ்டிக்கணுமே, நானாவித நரகம் புகம் பாவம் செய்தேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அதனால அப்ப அப்படிப்பட்ட தேவருடைய அனுகிரகம் என்னன்னா, அந்த அனுகிரகம் எதனால இருக்கிறது? தேவரீருக்கு ஏற்றம் அடியேனுக்கும் ஏற்றம். எனக்கு அனுகிரகித்தபடியால தேவரின் அருள் ஏற்றம் பெற்றது. இல்லைன்னா தேவருடைய அருளுக்கு என்னன்னா பயனே இல்லாம போயிருமே. எனக்கு பயன் தேவரீர் அருளாலே என்னுடைய பாவம் நீங்கி தோணும். திருவரங்கத்தை தெரிவிக்கிற பாவம் நீங்கி தோணும். அப்ப 2 பேருக்கும் பயன் ஏற்பட்டிருக்கு இல்லையா. தேவரீருக்கு மட்டும் தேவரீருக்கு அந்த என்ன அந்த கிருபை மேன்மை பெற்றது. அதே அடியனுக்கு பாவம் நீங்கி தேவருடைய திருவடி கிடைத்து தோணும். அப்ப 2 பேருக்கும் பயன் கிடைத்தபடியாலே பயனிது ஒரு முக்கும் ஆன பின்னே அப்ப இனி நாம் பொழுதே அகலம் பொருளன் பயனிது ஒரு முக்குமான பெண்ணே. இனி தேவையில்லாம தேவரீர் அடியனை விட்டு விலகுவதற்கோ அடியன் தேவரீரை விட்டு விலகுவதற்கோ பேச்சே கிடையாது. எந்த விதமான நிலையிலேயே எனக்கு மட்டும் இருந்தா இருக்கட்டும். என்னன்னா இல்ல பயன் அடியனுக்கு மட்டும்தான், அடியனுக்கு மட்டும்தான் பயன் இருக்குன்னா அப்ப என்ன பண்ணுவேன்? தேவரின் விலகல் வாய்ப்பு உண்டு.
திருவரங்கத்தனாருக்கு மட்டும்தான் பயன், அடியனுக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு ஒண்ணும் இல்லையே ராமானுஜன் நினைச்சான் அவர் விலகுவதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு. அல்லது ராமானுஜருக்கு மட்டும்தான் பயன் சொன்ன அவர் கிருபைக்கு தான் என்னுடைய நீச்சத்தன்மை பயனா இருக்கு, எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னா அடியன் திருவரங்கத்தனம் விலகுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ரெண்டு பேருக்குமே பயன் இருக்கு. தேவருக்கு கிருபை நல்ல பெயர் பெற்றது, அடியனுக்கோ பாவங்கள் தொலைந்து தேவனுடைய கிருபை பெற்றதுனோ அவைப்பட்டனோ அப்படின்னு நாம் பொழுதே அகலம் பொருளன் பயனிதுவோரு முக்கமான பெண்ணின் தெரிவிக்கிறார். இந்த நிலை வருவதற்கு என்ன காரணம்? 42ஆம் பாசனம். அதுக்கு கீழ்பாசனம், என் சிந்தையுள்ளே நிறைந்து ஒப்பரவிருந்தான் எனக்காரும் நிகரில்லையேன்னு தெரிவித்தார். எனக்கு யாரும் நிகரில்லை நிகரில்லைன்னு சொன்ன உடனே அப்ப என்னுடைய குற்றங்கள் எல்லாத்தையும் போக்கி ராமானுஜ சந்தை சிந்தை நிறைந்து ஒப்பரவிருந்தான். அப்ப நித்தியவாசம் வேற பண்ணிட்டு இருக்காருடைய திருவுள்ளத்துக்குள்ளே. அப்படி இருக்கப்படியே அந்த நிலை இருக்கச்சு 47ஆம் பாட்டுல சொல்லிடணும். ஒருவேளை ராமானுஜர் என்ன நிறைந்திருக்கார், நிறைந்திருக்கக்கூடிய ஒரு ஐயம் ஏற்படுது, ஒரு சந்தேகம் வந்தது. என்ன சந்தேகம்னா, இந்த ராமானுஜர் கிளம்பி போயிட்டா என்ன பண்றது, அல்லது நானே கிளம்பினா என்ன பண்றது? அதனாலதான் இந்த பாசம் வந்தது. நிகரண்டு நின்றையும் ஈசதைக்கு நின் அருளின் கரண்டி புகழொன்றுமில்லை அழுக்கம் அகுதே புகழ்கின்றார். அதை நம்ம மணவாளமுடைய வியாக்கியானத்தை அமைக்க பெற்றும், பதபதார்த்தம் என்ன அவதாரிகள் அமைக்க பெற்றும், மேற்கொண்டு திரிலோகஞ்சியருடைய வியாக்கியானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலேயே ஆச்சரியமா என்ன தெரிவிக்கிறாங்க வியாக்கியானத்துல, புகழொன்றுமில்லை அழுக்கம் அகுதே புகழ் அப்படின்றது முடிஞ்சுட்டு அதற்கு மேலே தேவனுடைய கிருபைக்கு அனுத்தமம் பாத்திரமிதம் தான் தெரிவிக்கிறார். அனுத்தமம் பாத்திரமிதம்னா இங்க என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல அதாவது ஒரே விஷயம் சொல்லியிருக்கிறோம். இப்ப கடைசியில விட்ட இடத்து மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா நித்திய சூரிகளாலே போற்றப்படுபவன் சுவாமி ராமானுஜர். உண்மையிலோர் பகரும் பெருமை ராமானுஜா. உண்மை இல்லாதவன் தோஷம் இல்லாதவர். தோஷம் இல்லாதவர்கள் பகரும், அவர்கள் என்ன பண்றா, அவர் கொண்டாடுறா. தோஷம் இல்லாதவர் யார்? சுவாமி கூறத்தாழ்வார் முதலியாண்டார் இவாள தோஷம் இல்லாதவரா? அங்க சொல்லல. ஏன்னா எந்த குணத்துக்கும் தோஷம் பண்ணி இருந்தாதானே காட்ட முடியும். நித்திய சூரிகளுக்கு ஒரு எந்த விதமான தோஷமும் கிடையாது. நித்திய அப்ப நித்திய சூரி எந்த விதம். அதே போல ராமானுஜா என்னை நீர் வெற்றீர் என்றால் மற்ற யாருக்கும் தேவருடைய கிருபையை காட்ட முடியாது. தேவருடைய கிருபையை காட்டணும்னா அடியன் விட்டா வேற கதி கிடையாது. அடியன் விட்டா வேற கதி கிடையாதுன்னா வேற எங்கேயும் காட்டினாலும் அது பிரயோஜனம் இல்லாம போயிடுமோ. பிரயோஜனம் இல்லாம போகணும்னா என்னைக்குமே ஒரு கிருபையோ ஒரு தயையோ ஒரு கருணையோ காட்டணும்னா குற்றம் புரிந்தவர்கள் காட்டினாத அது பிரகாசமா இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா பகல் விளக்கு போல இருக்கும். நல்லா பகல் நல்லா வெளிச்சமா இருக்கு, மத்தியானம் 12 மணி ஒரு சின்ன விளக்கு கை விளக்கு எடுத்துட்டு வந்து அப்படி சுவாமி என்னமா வெளிச்சம் நல்லா இருக்குன்னா சூரிய ஒளி இது ஒண்ணுமே மங்கியே போயிடும், ஒண்ணுமே இருக்காது. விளக்கு இருக்கான்னு தேடணும்ன்ற நிலைக்கு வந்துடும். அதே ராத்திரி காலத்தை அந்த கை விளக்கு வச்சுட்டுதா நல்லா பிரகாசமா இருக்கணும். அப்ப தேவரையுடைய அடியனுக்கு அந்த தேவருடைய கிருபையை காட்டாமல் வேறெங்கு காட்டினாலும் பகல் விளக்கு போல இருக்கும். அப்ப தேவனுடைய கிருபை எங்க பலிக்கும்னா எங்க அது சத்தை பெறதுன்னா அடியன் இடத்தில். இப்படிப்பட்ட நீசன். ஏன்னா தேவருக்கு புறத்தாழ்வார் இருக்கா, முதலியாண்டாள் இருக்கா, சோமாசி ஆண்டாள் இருக்கா, எத்தனை பேர் இருக்கா, 700 சன்னியாசிகள், எத்தனை சீவேஸ்வரர்கள் இருக்கா. அவள்கிட்ட அந்த கிருபை கட்டினா அவள்லாம் மேம்பட்டவள். அவள்கிட்ட அந்த கிருபையை கட்டினா பகல் விளக்க போகிறக்கும். அப்படிப்பட்ட பாவத்துக்கு நானே பாவம் என்ற நிலையில அடியெடுத்த காட்டினாதான் அந்த தேவனுடைய கிருபைக்கு புகழ் அறிந்திருக்கிறார். அப்ப என்னுடைய நைச்சத்துக்கு ஆலம்பனம் தேவரீர் கிருபை. ஆலம்பனா ஒரு பிடிக்கக்கூடிய கொம்பு, ஆலம்பன தட்டு தடுமாட்டுக்கு ஒரு கொம்பு கடிச்சிருந்தா உடனே பிடிச்சிருக்கணும். அதுதான் ஆலம்பனம் சொல்லுது. அடியனுடைய கிருபை, அடியனுடைய இப்படிப்பட்ட இந்த நிலைக்கு தேவனுடைய கிருபை தான் ஆலம்பனம். அப்படின்னு பற்று கொம்பா இருக்கு இல்லையா, அந்த கிருபையை பற்றினேன். தேவரருக்கு ஆசைப்பட்டது அடிய நைச்சியத்தை, நீசதை ஆசைப்பட்டினோம், ரெண்டும் கட்சிது. அதனால நான் அருக்கும் அகுதே புகழ், அருக்கும் அகுதே புகழ். சரி சுவாமி, இந்த இடத்துல பாசனம் எப்படி இருக்குன்னு பாருங்க, என்ன விசாரம் பண்ற. அதாவது புகழொன்று மெல்லை அருக்கும் அகுதே புகழ் நிகரன்று நின்ற என் நீசதைக்கு நின் அருளின் கரன்று புகழொன்று மெல்லை அருக்கும் அகுதே புகழ்னு சொன்னார் இல்லையா. இந்த இடத்துல சந்தேகம் என்ன சந்தேகம் திருவகத்தமா இருக்கு. ராமானுஜர் சுலபத்தில் யாரையும் விட மாட்டார், நாம் தானே விட்டுடுவேங்கிற பயம். அதனால என்ன பண்ணார், ஒருவேளை இங்க என்ன முதல்ல இதை சொல்லியிருக்கலாமோ, என்ன சொல்லியிருக்கலாம், அவர் விடப்போவது இல்லை என்று முதல்ல சொல்லியிருக்கலாம்னா 2 வியாக்கியானம் பண்றார்.
முதல்ல நான் அவரை விடப்போவதில்லைன்னு சொன்னார். நான் அவரை விடப்போவதில்லை அதை சொல்லிட்டு அதன் பிறகு அவர் என்ன விடப்போவதில்லைன்னு சொன்னார். ஏன் மாற்றி சொல்றாங்க? அவர் என்ன விடப்போவது கிடையாது, அதே போல நானும் அவரை விடப்போவது கிடையாதுன்னு சொல்லாமன்னா ஏன் ரெண்டு வியாக்கியானம் பண்றேன். முதல் அர்த்தம் என்னன்னா, சந்தேகம் எங்கன்னா நம்ம கிட்டதான். நாம தான் அந்த ராமானுஜ சம்பந்தத்தை பெறுவதற்கு சமப்படுவோம், போக மாட்டோம், எதை பண்ணுவோம். அதே போல திருவங்கத்தமான் இப்ப என்ன, ராமானுஜர் சுலபத்துல யாரையும் விடமாட்டார், நாம தான் அவரை விட்டு விட்டு போகும். அப்ப அந்த அந்த பயத்துலதான் இங்க இருக்கிற மனசு ஒருவேளை நாளைக்கு மாறிட்டன்னா அந்த பயத்தால் தான் முதல்ல தன்னை சொல்லிட்டார். ஓ இது பொழுது நின்றவான்லா நெஞ்சி சஞ்சலஞ்சி மலகிருஷ்ணான்னு அர்ஜுனன் சொன்னா போல சஞ்சலமான மனசனும் என்ன வேணா எப்ப வேணா எது வேணா நடக்கும். இந்த நிமிஷம் இதுதான் விபீஷன் சொல்லிட்டு இருக்கான். நிவேதித மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மே சுக்ரீவா உடனே போய் சொல்லணும், உடனே சொல்லணும். ஏன் இப்பதான் வந்த ஒரு நாள் இரு, இல்ல ஒரு 10 நிமிஷம் இரு, இல்ல 15 நிமிஷம் இருன்னா, இல்ல இந்த நிமிஷம் எனக்கு புத்தி இருக்கு, திருவடி தரணும், ராமனுடைய திருவடி பத்தணும், அவன் தான் தவிர வேறு கதி கிடையாது எங்க நினைவு பெறவானுங்க எனக்கு வந்திருக்கு இந்த மனசு. இந்த மனசு நாளைக்கே நாளைக்கு இல்ல அடுத்த க்ஷணமே மாறினாலும் மாறலாம். ஏன்னா இது ராட்சச மனசு, நாடோ ராட்சசன். அதனால இப்பவே சொல்லணும், அப்புறம் நம்ம மனசுதான் மாறும். அப்படி அதனால திருவரங்கத்தை என்ன சொன்னாரு, அதனால நான் விடமாட்டேன்னு சொல்லணும், அதைத்தான். அதனால இந்த மனசு ஒருவேளை நாளைக்கு வேண்டாமா மாறிச்சுன்னா அந்த பயத்துல முதல்ல தன்னைத்தானே சொல்லிட்டார். நான் விடமாட்டேன்னு முதல் சொன்னார், இது ஒரு காரணம். அடுத்தடுத்து உலகத்துல பிரசித்தமா ஒண்ணு சொல்லணும், பிரசித்தமா ஒண்ணு சொல்லித்தான் அப்பிரசித்தமா இருக்கிறத புரிய வைக்கணும். உலகத்துக்கு எது பிரசித்தம், எது பிரசித்தம்னா நான் விடமாட்டேன் என்று பிரசித்தம், அதை வைத்துக் கொண்டு நீ விடமாட்டேன்னு அப்பிரசித்தமா. ஏன்னா கண்ணன் பிரசித்தமா ஒண்ணு சொன்னான், அப்பிரசித்தமா ஒண்ணு சொன்னான். என்ன சொன்னா, பிரசித்தம் தான் அர்ஜுனனுக்கு ஜன்மா உண்டுன்னு. அர்ஜுனா நீ நிறைய மாறி மாறி பல பிறப்பு நீ பிரிஞ்சிருக்க, எப்ப உனக்கு நீ பிரசித்தம். அப்பிரசித்தம் என்ற பகவானுக்கும் ஜென்மம் உண்டு. ஆனா அர்ஜுனுடைய ஜென்மம் கர்மாதீனம், கண்ணனுடைய ஜென்மம் இச்சாதீனம் கிருபாதீனம். ஆனாலும் ஜென்மம் உண்டுன்னு சொன்னா எப்படி அர்ஜுனனுக்கு ஜென்மம் உண்டோ அது பிரசித்தம். அப்ப அப்பிரசித்தமாக இருக்கிறது கண்ணனுடைய ஜென்மம், அது அப்பிரசித்தமா சொன்னாரோ. அதே போல பிரசித்தம் எது, நாம தான் ராமானுஜரை விடுவோம். அதனால அந்த ராமானுஜர் விடக்கூடிய தன்மையை பிரசித்தமா சொல்லிட்டு அப்பிரசித்தமான அவரை விடமாட்டார். இருந்தாலும் ஒருவேளை அவர் விடுவதற்கு வாய்ப்புன்னா வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவருக்கும் கிடைக்கிறது என்ன கிடைக்கிறது, அவருக்கு கிருபைக்கு எது ஆலம்பனம், அந்த ஈஷதை தானே அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா, இதைத்தான் தெரிவிக்கிறார். ஆக நீ அதே போல என்னை கைவிட மாட்டாய். அதனாலதான் முதல்ல திருவரங்கத்தவனை தன்னை சொல்லிட்டு என்ன சொல்லிட்டார், அடியேன் கைவிட மாட்டேன் கைவிட. ஏன்னா முன்னாடி ராமானுஜர் சொல்லிட்டு இவரை சொல்லியிருக்கலாமான்னு கேட்டுட்டு இருக்கான், சொல்ல முடியாது. அவர் அப்பிரசித்தம் விடுவதற்கு வாய்ப்பு, ராமானுஜர் விடுவார, என் எப்பவுமே விடுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இது இங்க மட்டும் இல்ல, ஒரு ஆச்சார புருஷா அவருடைய திருக்குமாரன், அவர் ஏதோ ஒரு தாழ்ந்த நிலையில தாழ்ந்த கீதியில எங்கெங்கயோ சுற்றிட்டு இருக்கார். எதெல்லாம் கூடாதோ எல்லாம் நல்ல விஷயாந்தரங்களை ஈடுபாடு அப்படி ஈடுபட்டு இருக்காச்சு. ஆச்சாரம் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி சுவாமி நீ தான் திருத்தணும்னார். சரி அந்த பிள்ளையான 4 வார்த்தை சொல்லி வந்து உட்கார வச்சுட்டு காலக்ஷேபத்துல வந்து உட்கார சொல்லிட்டார். திருத்திட்டார், சரி திருத்திட்டார், வந்து உட்கார வச்சுட்டு 4 நாள் காலக்ஷேபத்துக்கு வந்தான். வந்து கேட்டு இருந்தான். கேட்டு 5ஆம் நாள் காணும். காலக்ஷேபம் ஆரம்பிக்கிறாங்க, யார் வந்திருக்கான்னு ஒரு தடவை சுற்றி பார்க்கணும். நீங்க பாப்பேன்னு நிச்சயமா பார்ப்பேன், யார் வந்திருக்கா, என்ன வந்திருக்கா, என்ன இத்தனை நாள் வரலையே, வெறியா வந்திருக்காரு, பிஏ வந்திருக்காரு, இத்தனை நாள் வரவே இல்லையா, நிச்சயமா இருப்போம். நாம இன்னைக்குதான் வந்திருக்கோம், இவருக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. எல்லாத்தையும் பாக்குறோம். காலக்ஷேப அதிகாரம் உண்டான தன்மை எம்பெருமான பாக்குறாரு. பார்த்த உடனே அந்த பிள்ளையான காணும். உடனே சிஷ்யால கேட்கிறார், எங்க அந்த பிள்ளை காணும், எங்க இருந்தா சுவாமி அவன் போயிட்டான், அவன் பழைய வாசனையில போயிட்டான். அதே அந்த தூர்த்த கோட்டி, இந்த கெட்ட சகவாசம் இருக்கக்கூடிய அந்த கோட்டிக்கு போயாச்சு. நாங்கெல்லாம் இருக்கோம் சுவாமி, தேவரை எங்களுக்கு சொல்லுன்னா கிரந்தத்தை மூடிட்டான். மூடிட்டு இன்னைக்கு காலக்ஷேபம் அவன் எங்க இருக்கணும் அங்கதான் காலக்ஷேபம் பண்ணிட்டான். சுவாமி நான் அவன் ஒருத்தன் இல்லைன்னா நான் அவனும் அந்த பகவானுக்கு சேஷப்பட்டவன் தானே, அவனுங்க பகவானுக்கு அடிமை தானே, அவனாலே கைங்கி வாங்கிக்கணும்னு பகவான் அவர் ஆசைப்பட்டு இருக்காருனோ, விடத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு. எங்க இருக்கா அங்க போலாமான்னார். கிளம்பிட்டார். கிளம்பி நேரம் பண்ணார். அவன் அந்த தூர்த்த கோட்டி கெட்ட சகவாசத்தோடு இருந்துட்டு இருக்கான். தூரக்க வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். பார்த்த உடனே இவர் என்ன சொன்னாரு, அங்க அவன் சத்தம் போட்டு இருக்கான், ராமானுஜா தேவரீரா நீ விட்டுட்டேன், இனிமே நீ எங்க பக்கம் வர வேண்டாம், இவங்க சகவாசம் எனக்கு வேண்டாம்,
உங்களை நான் விட்டுட்டேன்னு சொல்லி அங்கிருந்து சத்தம் போட்டுருக்கான். இவர் திரும்ப என்ன சொல்றாரு, நீரென்னை விட்டாலும் நான் உன்னை விடுவதாக இல்லைன்னு. அதான் இந்த பாசம். நிகரின்றி நின்ற என் நீஷதைக்கு நின் அருளின் கனன்றி புகழொன்றுமில்லை அருட்கம் அகுதே புகழ் புன்மையிலோர் பகரம் பெருமை. அப்படி இருக்கு இல்லையா? அதான் அப்ப ராமானுஜர் விடுவதற்கு வாய்ப்பு கிடையாது. விட்டா யார்? நாம தான் விடுவோம். அதுல திருவரத்தமை விட போறதில்லை. இன்னும் நமக்காக தான் பாசுரம் எல்லாமே நமக்காக தான். முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓ, அவெல்லாம் அந்த மாதிரி இருந்திருக்கா போடுற சமயம் அவ அனுபவத்தை சொல்றா அப்படின்னா நமக்கு அனுபவம் ஏற்படுறதுக்கு அந்த பாசுரங்களே எல்லா பாசுரம். இந்த மாதிரிலாம் அவன் இருந்திருப்பாரா? கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி அவர் ஒருவேளை இருந்திருந்தாருன்னா என்ன தெரியுமா ஆயிருக்கும்? ராமானுஜன் போல அனுகிரகமா கொடுத்துருப்பாரு. முதல்ல அவருடைய திருவடியை கடிச்சிருக்காது. பூர்ணமான சம்மதத்தோடு தான் போயிருக்காரு. இருந்தாலும் இந்த வார்த்தையெல்லாம் நமக்காக தான். இது எத்தனையுமே நமக்காக தான். இது அவதாரங்களாகட்டும், இதுதான் பக்தான பகவானே நமக்காக தான். பக்தானாம் தாம் பிரகாசசே நத்தே ரூபம் நத்தே ஆகாரம். அவருடைய ஆகாரமாகட்டும், ரூபமாகட்டும், அவருடைய சேட்டிதங்கள் ஆகட்டும், அவருடைய குணங்கள் ஆகட்டும், பக்தானாம் தாம் பிரகாசசே பக்தர்களுக்காக தான் அத்தனையும் தெரிவிக்கிறார் இல்லையா? அதே போல ஆச்சாரியன் பகவானாவது தனக்காக தான் பண்ணுவான். ஆச்சாரியர் தனக்காக ஒன்னையும் பண்ண மாட்டார். எல்லாம் பக்தானாப்தா பிரகாசம் தெரிவிக்கிறார். அதை விட மாட்டேன், நீயும் அதை விட கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். அதுக்கு மேல ஆளவந்தாருடைய ஸ்லோகம், ஆச்சரியமான ஸ்லோகம் தெரிவிக்கிறார். அனந்த பவார்ண வர்த்தகா அனந்த பவார்ண வரந்தகா பிரசித்தார்ண வத்து பரிகணம் உண்டு. என்னுடைய சம்சாரமாக ஆர்ணவத்துக்கு அந்தமில்லை. காலமும் அனாதியாய், ஜன்மங்களும் பலவாய், கர்மங்கள் விசித்திரமாய் பகுவாய் இருக்கையாலே அந்த அர்ணவம் அனந்தமாய் இருக்கும். இப்படிப்பட்ட பவார்ணத்தினுடைய அகாத ஜலத்திலே அழித்து கிடப்பன். கேவல ஸ்வேச்சையா பாக பிரேட்சா திச்சானதா என்கிறபடியே அனந்தமான காலத்துக்கு அடியேனுக்கு கூலமிவ கரை போலே லப்தோகி பிரசித்த ஆணவத்தில் விழுந்து அழுத்தினேனே நான். அப்போதே முடிய முகூர்த்த மாத்திரம் அந்த பிணத்தை கொண்டு வந்து கரையில தள்ளிவிடும் என்று சர்வ ஜனக பிரசித்தம். இது வரைக்கும் பார்ப்போம். அனந்த பவார்ன வார்த்தை ஆனவந்தாட ஸ்லோகம் இது. உன்னை நான் பெற்றேன், சம்சாரத்திலே அகப்பட்டு தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன். ஆவாரார் துணை என்று அலநீர் கடலுள் அடுந்தும் ஆவாய் போல் பிறவிக்கடலுள் நின்று நான் துலங்கன்னு ஆழ்வார் பாசுரம். தேவார் கோலத்தொடும் திருச்சக்கரம். இந்த பாசுரத்தை எம்பெருமானார் யாதவ பிரகாசர் இந்த ஐஷன் பானார். அவர் கொலை நிறத்துக்கு ஐஷன் பானார். அங்க கங்கையில போய் தள்ளிவிடலாம் இவரை அப்படின்னு சொன்னார். நடுவில் எம்பார் சொல்லி அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பிட்டார். விந்தியா ஷாத்புரா மலையிலிருந்து கிளம்பினார். ஒண்ணுமே தெரியல, இருட்டு, காடு, எது தெற்கு, எது மேற்கு, எது வடக்கு, எது கிழக்கு, ஒண்ணும் தெரியல. அங்கதான் இந்த பாட்டு. ஆவாரார் துணை என்று அலநீர் கடலுள் அடந்தும் நாவாய் போல் பிறவிக்கடலுள் நின்று நான் தொடங்கன்னு தெரிவிக்கிறாளியா? அதே போல நம்ம இந்த பவார்ணம் இப்படிப்பட்ட சம்சார சாகத்தை ஆழங்கால் கடந்து தத்தளித்து கொடுக்கிறது. எல்லாமே தான் என்னென்ன சிரமங்கள் என்னென்ன தீமை அத்தனை எனக்கு ஒண்ணு திருவரங்கத்துல தெரிவிக்கிறார். இது பூர்த்தி கிட்டத்தட்ட இனிமே ஒரு 20 நிமிஷம் அதுதான் பார்க்க போறோம். ஆவாரா துணை என்று அழநீர் கடலை அப்படின்னா இப்ப அந்த தத்தளித்து இருக்கணும். ஏதாவது கட்டை கிடைக்குமா சமுத்திரத்துல இருந்து, நானு ஏதாவது கட்டை கிடைக்குமா கரை எங்க தெரியதானே அப்படின்னு சமப்பட்டு நிற்க. அப்ப அனாதி காலமாக இருக்கக்கூடிய இந்த தன்மை இன்னைக்கு நாளைக்கு என்ன சுவாமி சமுத்திரத்துல இருக்கா? சம்சாரமே சமுத்திரம், சம்சாரம் கோரம் அனந்த கிளேசபாதன்னு சொல்றது சாஸ்திரம். அப்படி இருக்கச்சே அப்படிப்பட்ட காலமானபடிய இந்த தன்மை இருக்கு இல்லையா? இந்த கரை கிடைத்தார் போல நீ கிடைத்தாய். ஏ ராமானுஜா, சமுத்திரத்திலிருந்து கரை வந்துருத்தனா என்னவா ஆசைப்படுவா, என்னவா சந்தோஷப்படுவா? அந்த காலத்துல எல்லாம் வியாபார ரீதியா போராடணும். வியாபார ரீதியா சில பேர்லாம் போயிட்டு இருப்பான். அநேகமா அவெல்லாம் வைசியாதான் போவான். போயிட்டு கடல் வாணிபம் பண்ணுவா. திரும்பி 6 மாசம் திரும்பி வந்து எல்லாம் கை தட்டுவாளாம். பிராணத்தோட விட்டுட்டாலே. ஏன்னா போனா என்ன ஆகுன்னு தெரியாத. இன்னைக்கு நிறைய முன்னேற்பாடுலாம் பண்றா. இந்த மாதிரி இந்த 6 மாசம் கழிச்சு இந்த மழை வரப்போகுது, 6 மாசம் இந்த புயல் வரப்போகுது, அதெல்லாம் இன்னைக்கு கண்டுபிடிச்சு வச்சுட்டு காரணம் அன்னைக்கு அவ்வளவுன்னு தெரியாதபடியான முன்னேற்பாடுலாம் பண்ண முடியாத. திரும்பி வந்துட்டு கை தட்டுவாள் இல்லையா? இங்க என்ன ஆயிடுச்சு? இங்க இந்த கரை கடிச்சு கரை எது? சுவாமி ராமானுஜர் திருவடிதான் கரையே. அந்த கரையாக நீ கிடைத்தாய். அனந்தமான சம்சார ஆர்ணவத்திலே உண்டு மூழ்கி கிடந்தேன். அமிர்தசாகராந்தன் நிமக்னகான் தெரிவிக்கிறார். இதுக்கு சம்மந்தமே இல்லை. அமிர்தசாகராந்தன் நிமக்னகான் இது கங்கத்திரயத்துல
சுவாமி கடைசியில தெரியும் எந்த சமுத்திரம் இது? பகவானுடைய குணக்கடல். அந்த குணக்கடலை உள்ளுக்குள்ள குபுக் குபுக் குபுக்குன்னு நன்னா அனுபவிச்சுருக்கான். இந்த கடல் என்ன? சம்சாரங்கிற கடல். அந்த மூடி கிடந்தனும் அப்படி இருக்கச்சதே அந்த கரையை போல நீ கிடைத்தாய். நீதான் கரை. ராமானுஜா நீதான் கரை. அந்த கரையை தேடினால் என்னை தேடி யாரா வருவாரான்னு கரை கிடக்குமா? சமுத்திரத்துக்கு போறோம் அந்த கரை கிட்ட நிக்கிறோம். நின்னொன்னு எனக்கு என் கரைக்கு யாரா வருவாளா, என்னை தேடி வர கரை எதிர்பார்க்க ஒன்னும் எதிர்பார்க்க. நான் அப்படிதான் பேசுறேன். இல்ல அந்த கரை என்ன பண்ணா என்னை தேடி யாரா வருவாளா அப்படின்னு எதிர்பார்க்கதான். என்ன சுவாமி எதனால இந்த மாதிரி உண்டா சுவாமி? அந்த மாதிரி கேள்விப்பட்டதே கிடையாது. எதிர்பார்க்குமா தேடி வர கிடைத்தானா நீ என்ன யாரா தத்தளிக்க கிடைப்பான தேடினா இந்த கிடைத்தேன் அப்படின்றது தாழ்ந்த எண்ணையும் நீ பெற்றாய். தத்தளிக்கக்கூடிய கரையை அடைந்தார்னா அப்ப என்ன புரியுது? இந்த கரையை கூட தத்தளிக்கக்கூடிய குணவனை தேடுறதுன்னு உலகத்துல இது என்னன்னா கரை அந்த மாதிரி கேட்க. இது ராமானுஜ கரை, இது சமுத்திர கரை இல்ல. சமுத்திர கரை தேராது. ஆனா சமுத்திர ஒண்ணு படும். என்ன பண்ணும்னா யாரா உள்ளுக்குள்ள அமுத்திர வச்சுக்கேன், உள்ளுக்குள்ள யாரா போயிட்டா குப்புக்குன்னு போயாச்சிருக்கேன், ஒரு முகூர்த்த காலத்தை கரையில கொண்டு சேர்த்துரும். அந்த பிணத்தை அந்த பாடியை கொண்டு கரையில கொண்டு சேர்த்துரும். இது கொண்டு பண்ணும். அந்த கரை கொண்டு சேர்க்கறதுனா தேவரே கிருபைக்கு அருத்தமான பாத்திரம் அடியே. அப்ப பாவங்களுக்கு பூர்ணமாக பாத்திரமாக இருக்கக்கூடிய நானும் தேவரீரை பெறாப்பேராக பெற்றேன் லபித்தேன் அப்படின்னு. நான் எங்க பெற்றேன்? தேவரீர் தான் வந்து நான் பெற்றல. ஏன்னா உணர்விலும்பல் ஒருவனை அமனதுருளா உடற்பொருட்டி என் உணர்வினுள்ளே இருத்தினேன், அதுவும் அவனது இன்னொரு ஆழ்வா தெரிவித்தா கூட தேவரீர் தான் என்னை அனுகிரகித்தேன். நான் எங்க பெற்றேன்? நான் ஒன்னும் கொடுக்கவே இல்லை. தேவரீரா எடுத்துன்னு தெரிவிக்கிறதா. ஆக இப்படிப்பட்ட என்னை பெற்றேன், நானும் தேவரீரை பெற்றேன் அப்படின்னு தெரிவிக்கிறாள். ஆளவந்த என்ன தெரிவிக்கிறான்? அனந்தமான ஆர்ணவம். ஏன்னா ஊர்ல நம் சமுத்திரத்துக்கு ஒரு கரை பார்ப்போம். கரை பார்ப்போமான்னா நாம ஒரு மேப் வச்சுருப்போம். அந்த மேப்ல என்ன? இது இந்த கடல், இது இந்து மகா சமுத்திரம், இது அரபிக்கடல், இது பசிபிக் கடல், இது கருங்கடல், என்னென்னோ கடல்லாம் இருக்கு இல்லையா? அந்த கடல்லாம் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கலாமோ? ஆனா இந்த கடல் இது சம்சாரங்கிற கடலை சொல்லி முடிக்கவே முடியாது. இந்த கடல் அந்த கடல்னா அதுக்கு ஒரு முடிவு வந்துடுறது. இவ்வளவுதான் சுத்தி இவ்வளவுதான் இருக்கு. 35,000 கிலோமீட்டர் இல்ல 40,000 கிலோமீட்டர், அதுக்கு மேல இது கிடையாது. எங்கச்சு நம்ம ஏரோப்ளைன்ல ஒரு உட்கார்ந்த விட அநேகமா 40,000 கிலோமீட்டர் திரும்பி கடை எந்த இடத்துல இறங்கி ஏறினோமோ திரும்பி அங்கேயே தான் வந்து இறங்க போறோம். அந்த மாதிரி. ஆனா இந்த கடல் இருக்கு, போக 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 இந்த கடல் தாண்டவே முடியும். ஜலக்கடல், அது சாமானிய ஜலக்கடல். இது சம்சாரம் என்கிற ஆர்ணவம். அத்தனை தூரம் இந்த சம்சாரம் என்ற ஆர்ணவ, அந்த ஆர்ணவத்தை காலமும் அனாதி. சரி, இந்த கடலை தாண்டலாம்னா காலமோ கொஞ்சம் சிறிய காலம் தான் சுவாமி. சிறிய காலத்தை தாண்டல இல்ல சுவாமி. ஒரு முகூர்த்த காலம் அல்லது ஒரு வருஷ காலம் அல்லது ஒரு 6 மாச காலம்னா காலமும் அனாதின்றார். காலமும் அனாதி. அந்த காலத்தால் சிறிய காலம் வந்தாலும் பரவாயில்ல, அதுவும் கிடையாது. அப்படி இருக்கச்சே புறப்பட்டு போய் வந்து காலம் எப்படி வருது? காலத்துக்கு கொடுக்குறாங்க. காலம் கலை நிமிடம் காஷ்டை முகூர்த்தம் நாள் அயனம் பக்ஷம் மாசம் வருஷம், அதுக்கு மாதிரி யுகங்கள்னா சதுர்யுகம். எத்தனை யுகம்? சதுர்யுகம். இப்படியே காலங்கள் ஓடிட்டு இருக்கணும். 1000 சதுர்யுகம் சொல்றது ஒரு கல்பம்னு சொல்றான். 1000 சதுர்யுகம் ஆயிடுச்சுன்னா ஒரு கல்பம்னு சொல்றான். அந்த மாதிரி ராத்திரி 1000 பிரம்மாவுக்கு 1000 சதுர்யுகம் முடிஞ்சுட்டு வச்சுங்க. ஒரு சதுர்யுகம்ன்றது 45 லட்சம் சொச்சம். அந்த மாதிரி 1000 சதுர்யுகம் வேணும். 1000 சதுர்யுகம் ஆயிடுச்சுன்னா அப்ப பிரம்மாவுக்கு என்னது? 12 hours, 12 மணி நேரம் பகல் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதே போல ராத்திரி ஒரு நாளைக்கு இவ்வளவா சுவாமியா? அதுக்கப்புறம் அது ஒரு மாசம் ஆகும், ஒரு வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அதுக்கப்புறம் 100 வருஷம் ஆகும். அப்பதான் பிரம்மாவோட ஆயுள் முடியாது. எதுக்கு சொல்லணும்னா அந்த மாதிரி ராத்திரி அப்படி இருக்கச்சே அந்த மாதிரி 100 ஆண்டுகள் அந்த மாதிரி 100 பிரம்மாக்களுடைய காலமும் அனாதி. ஒரு பிரம்மா இல்ல, அநேகமான பிரம்மத்துல ஒருத்தர் கிடையாது. அதே சிவபெருமான் ஒருத்தர் கிடையாது. அப்ப அநேக பிரம்மா, அநேக காலங்கள் அப்படி இருக்கச்சதே அந்த காலம் முடிக்க முடியும்னா எப்பேற்பட்ட மகா பிரளயம். அந்த மகா பிரளயம் வந்தாலும் ஆத்மாவின் கர்மா அப்படியே இருக்கணும். பிரளயத்தின் போது கர்மா தொலைஞ்சிருமா? இப்படி இருக்க சுவாமி, தொலைஞ்சிடப்படாத. தொலைஞ்சிருச்சுனா இனிமே
ஃப்ரெஷ்ஷா புதுசா நான் வந்திருக்கேன் சுவாமி, எந்த விதமா பாபம் பண்ணாம இப்ப நான் பகவானோட சேர்ந்துன்னு சொல்லாமனோ, பிரளயம் ஆயிடுச்சுன்னா கூட அப்படியே இருக்கு. அந்த பாபம் ஏதாவது போறதுன்னா எங்க சுவாமி இருக்கும்? அவர் திருவுள்ளத்துல இருக்கு. அது பூர்ணமா இருக்கணும். அப்படி இருக்க செய்து இப்படி இருக்கும் போது என்ன பண்ணலாம்? அப்ப பிரளயத்தும் போதும் கூட வருது இல்லையா? எந்த பிரளயத்தும் போது அழிக்க முடியாது போலும். அப்ப காலத்துக்கு இத்தனை ஜன்மானா என்ன சொல்றேன், இந்த காலம் தான் இத்தனை ஜன்மா தான் அப்படின்னு அப்படின்னா தப்பிக்கலாம். அதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப ஜன்மமோ பல, கர்மங்களும் விசித்திரமா இருக்கு. கர்மங்கள் ஒன்னாருன்னா என்னென்ன கர்மா தான் உண்டு அப்படின்னா பரவாயில்ல சுவாமி, இந்த கர்மா இந்த கர்மா இந்த கர்மா அப்படி உண்டா பரவாயில்ல. சில பேர் என்ன சொல்றாங்க, சுவாமி என்ன பண்ணாலும் 10 விதமான தப்புக்கு மேல பண்ண முடியாது சுவாமி. சில பேர் சொல்றா பண்ணுவோம், 10 விதமான தப்புக்கு மேல பண்ண முடியாது சுவாமின்னு சொல்றா பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்ல, எல்லா விதமான தப்பும் எனக்குள்ள இருக்கின்றது. நான் திருவரங்கத்தவ தெரிவி எல்லா விதமான தப்பும் எங்கிட்ட இருக்கு. கண்டுபிடிக்காத தப்பெல்லாம் எங்கிட்ட இருக்கின்றது. அந்த அளவுக்கு எங்க இருக்கு. அதனால சம்சார ஆட்டம் என்பது கரை காண முடியாது. அப்படிப்பட்ட சம்சார ஆட்டம் கரை காண முடியாது இல்லையா? அதுபோல இப்படிப்பட்ட சம்சார சாகரம் என்ன ஆழங்காண மாட்டாத ஜலத்திலே கிடந்து தவிக்கிறேன். ரொம்ப ஆழ்ந்து உள்ளுக்குள்ள போனோம். அப்ப என்ன சொன்ன, கேவலம் உன்னுடைய கிருபை தான், மற்ற எதுவுமே என்னுடைய பிரயத்தனம் தான் இருக்குன்னா தெரிஞ்சா ஏன் இப்படி இருக்கேன் இல்லையே. அப்ப என்ன பண்றது? இப்ப தெரிஞ்சா முடியுமா? அப்பவும் முடியாது. ஏன்னா தெரிஞ்சா பிராயச்சித்தம் பண்ணா, பிராயச்சித்தம் பண்ணக்கூடிய காலத்திலே இன்னும் நிறைய சேர்த்து, 1 2 இல்ல நிறைய சேர்த்துக்கணும். அப்ப வட்டிக்கு வட்டி ஏறினா போல பாவங்கள் ஏறிண்டே போயிருக்கும். அதனால என்ன பண்ண, கேவலம் தேவர்களுடைய கிருபை. அந்த கிருபை தான் என்னை கைப்பிடித்து தூக்க முடியுது. தேவனுடைய இச்சையால் தான் நான் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆக இவ்வளவு அவ்வளவு என்று வரையறை சொல்ல முடியாத காலத்துக்கும் அனாதி காலமாக சிரமப்பட்ட அடியனுக்கு கரை கிடைச்சிட்டு. என்ன கரை? தேவனுடைய திருவடிதான் கரை. அந்த கரை கிடைச்சது. அப்ப கரை காண ஒண்ணாத சம்சார நாரணவத்துக்கு தேவனுடைய கிருபை, தேவனுடைய திருவடிதான் கரை. இத்தனை நாடி காலம் அனாதி, கர்மம் அனாதி, பிறப்புக்கள் இத்தனையும் சொல்லி சொல்லி நீர் ஆர்ணவத்துக்கு கரையே கிடையாது என்றீர். ஆனா அப்படி இருக்கும் கடலுக்கு கரை கிடைத்து விட்டால் எத்தனை சிறப்பு. இப்ப இவ்வளவு சிரமப்பட்டு அவனை பெற்றோம் என்று தோன்றுதியா, அந்த பேற்றை அவனும் பெறுகிறான். என்னன்னு நமக்கு என்ன தோணுனா, அவன் இத்தனை ஜென்மா கஷ்டப்பட்டிருக்கேன், அப்ப இந்த ஜென்மால ஏதோ சிரமப்பட்டு அவர் திருவடியை, ராமாவளின் திருவடியை பெற்றேன் அப்படின்னு நினைக்கிறாருன்னு. சரி நினைக்கிறார். அப்புறம் அதே போல என்ன பண்ணா, அதே போல அவருக்கு நினைக்கிறாராம் ராமானுஜர். ஓ, எனக்கு திருவரங்கத்தை கிடைக்கலையே பார்த்தேன்னு இப்ப கிடைச்சிருந்தேன். ஏன்னா நம் தோஷங்களை பற்றி சுலபமாக மனசுக்கு நல்லா புரியுது. என் தோஷம் எல்லாம் போயிடுத்து, அவர் தான் கலைஞ்சார், அந்த கலைஞ்சபடியால அது நல்லா புரியுது. ஆனா அது புரியறதுக்கு கொஞ்சம் சிரமப்படும். அவர் எனக்காக கிடைக்கணுமே ஆரம்பிட்டார்னா, மதுரக விழா வேணுமேனு நம்மாழ்வார் எத்தனை சிரமம் பிரயத்தனம் பட்டாரு. அதே போல இப்ப திருவரங்கத்தவா கிடைக்கணும்னு பிரயத்தனம் பண்றாரு. அதனால்தான் ரெண்டையும் சேர்த்து சொல்றார் வியாக்கியாத்தா. என்ன தெரிவிக்கிறார்? எப்படி நான் சிரமப்பட்டனோ அதே போல நான் அந்த திருவரங்கத்தம் தான். அதே போல எம்பெருமானார் என்ன பண்ணாரு, இந்த திருவரங்கத்தவன் கிடைக்கணுமே பிரசித்தமா அவர் சொன்னார். ஆனா இந்த இடத்துல என்னன்னா, பிரசித்தமான ஆரணம் என்பது உபநிஷத்துல இருக்கக்கூடிய சமுத்திரம். அந்த சமுத்திரம் உப்பு கடல். அந்த உப்பு கடலை விழுந்தா அப்பயே போயிடுவோம். சமுத்திரம் உப்பு அப்பயே போயிடணும். அப்ப விழுந்த உடனே என்ன பண்ணும், அது வெளில வந்துதான் ஆகும். விழுந்த உடனே ஒரு முகூர்த்தம் தான் அங்க இருக்கும். ஒரு முகூர்த்தம் வெளில வந்துதான் ஆகணும். ஆனா பகவான் கடலா சுவாமி பெரிய கடல். அவருக்கு பேர் என்ன தெரியுமா? பெரும்புற கடல்னு ஒரு பேர் ஒரு பெருமாளுக்கு. என்ன சுவாமி பெரும்புற கடலா? ஆமா, திருக்கண்ணமங்க திவ்யதேசலே அந்த பெருமாளுக்கு பேரு பெரும்புற கடல்னு பேரு. நம்ம என்னவோ வியாக்கியானது இவாளா ஏதோ இட்டு கட்டியிருக்கான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இப்படியே பேரே இருக்கு. தீப பிரகாசர். உதாரணத்துக்கு ஒண்ணு பார்த்தோமோ, தீபமே பகவானா, பெருமாள் பேரே தீப பிரகாசர். காஞ்சிபுரம் துப்புள் திவ்யதேச ஆச்சரியமான பெருமாள். தேசி வேதாந்த அவதார ஸ்தலம். அதே போல இங்க கடலா பெருமாள் இருக்கானா, கடல்ன்ற பேரை வச்சுட்டு இருக்கானா பெரும்புற கடல். பெரும்புற கடல் சாரசாய்க்கிறா இல்லையா? அப்ப அந்த கடலை நான் போய் சேவிச்சேன்னா ஒரு முகூர்த்தத்துல என்ன வெளில கொண்டு தள்ளிடும். சாமி எந்த வஸ்துவும் கடல் கொண்டாலும் வெளியே தள்ளிடும். எந்த வஸ்தியும் கடல் கொண்டு கொடுத்தாலும் வெளில தள்ளிடுதணும். இப்ப நமக்கு என்ன சந்தேகம்னா, இப்ப பெரும்புற கடலை செவிக்கிறேன் சுவாமி, அதுவும் ஒருவேளை என்ன வெளில தள்ளிடுமா? வெளில ஒருவேளை தள்ளிடுமா? ஏன்னா அந்த கடல் என்ன பண்றது, என்ன வெளில தள்ளி விடுறது.
தள்ளிடுறதுன்னா பிராணம் போனதுக்கு அப்புறம் தான். ஏன்னா உள்ளுக்குள்ள போனாலும் பிராணம் போயிடுது. போன உடனே கரையில கொண்டு ஒரு முகூர்த்தம் தான் நேரம், அதுக்குள்ள அது வந்துடுறது. அது வந்துடுறதுனா எங்க போனாலும் அந்த அந்த இடத்துல கரையில வர்றது வாய்ப்பு, அங்கேயே வரணும்னு சொல்ல முடியாது. அது கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தாண்டி கூட அந்த கரைக்கு வரலாம். ஏன்னா அது உள்ளுக்குள்ள போய் 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 அந்த அலை எந்த காற்று எந்த நிலையில திசையில அது அடிக்கிறதோ அதுக்கு தகுந்த போது அலையே வரும். அலைகள்லாம் காற்று இருந்தாதான் அலையே வரும், காற்று இல்லைன்னா அலை வராது. அப்ப அந்த காற்றுக்கு தகுந்தாப்பல அலையுடைய நிலை மாறும். அது மேற்கு பக்கம் அடிச்சா கிழக்கு பக்கமா, கிழக்கு பக்கம் அடிச்சா மேற்கு பக்கமா, இல்ல வடக்கா தெற்கா, அது அதுக்கு தகுந்த மாதிரி போகணும். அப்ப எங்க போயிட்டோம் அங்கேயே வராது, வந்தாலும் வரலாம். அதை தாண்டி 10 கிலோமீட்டர் இந்த பக்கமா அந்த பக்கமும் வரலாம் இல்லையா? அதே போல இப்ப பெரும்பரக்கடலுங்கிற பெருமாள் நான் சேவிச்சேன், அவரு என்ன வெள்ளை தங்குவார? ஆழ்வார் பாசனம் அடங்கடில் சம்பத்து அடங்க கண்டு ஈசன் அடங்கல் அகுதன்று அடங்குக உள்ளே. ஒரு துரும்ப கடலுக்குள்ள போட்டோம் வச்சுங்க, கடல் கொடுத்து வெள்ள தள்ளிடும், கடல் கொடுத்து வெள்ள தள்ளுவோம். அதே போல நான் பெரும்புற கடல் அவர்கிட்ட போய் அவர் திருவிடைய பத்தினேன். நீ என்கிட்ட வந்தியா, இத்தனை எங்க போயிருந்தேன், எதுக்காக வந்திருக்கேன், போ தள்ளுவாரான்னா இப்ப அதுக்குதான் சமாதானம் சொல்றாரு. என்னன்னா எப்படி திரும்ப போட்டா வெளியே தள்ளுறதோ அப்ப அதே போல என்ன தள்ளுவாரானா இல்லையே. அதே கடலுக்குள்ள திமிங்கலம், பெரிய பெரிய திருமங்கள் என்ன, சுறா மீன்கள் என்ன, எத்தனை மீன்கள் அத்தனையும் இருக்க, அது அது வெள்ள தள்ளுறதா? தள்ளலையே. அந்த திமிங்கலத்தையோ சுறாமீனையோ வெள்ள தள்ளவே இல்லை. ஏன்னா அந்த அத்தனை ஜந்துக்களும் நான் இந்த கடலுக்கு உட்பட்டவன், கடலுக்கு அடங்கிறவன் என்கிற சேஷத்த ஞானத்தோடு இருக்குமா. இந்த கடலை விட்டாலும் வேறு கதி கிடையாது, இந்த கடலுக்கு நான் உட்பட்டவன், இந்த கடல் தான் எனக்கு எல்லாமே என்கிற சேஷத்த ஞானத்தோடு அது இருக்கு. அப்ப ஆனா அந்த சின்ன துரும்பு என்ன பண்றதுன்னா, அந்த துரும்ப போட்ட உடனே அந்த கடலுக்கு எனக்கு என்ன சம்பந்தம், நான் ராஜா நான் ராஜா அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நினைச்சதுன்னா உடனே பண்றது, அந்த கடலை பண்றது உடனே அந்த துரும்பத்துக்கு வெள்ள தள்ளி வெள்ள தள்ளா. அப்ப அதே போல உன்னை கொண்டு வெள்ள தள்ளிடுது. இப்ப இந்த ஜனத்துல பிரசித்தமான சமுத்திரத்தை உள்ளுக்குள்ள பிராணனை விட்டா மூர்த்த காலத்துல பின்ன கொண்டு வெள்ள தள்ளப்படுறதும். ஆனா சமுத்திரத்துல விட்டா வெள்ள தள்ளுறது வாஸ்தவம் தான். ஆனா சம்சார சமுத்திரத்துல விழுந்தேன், அந்த உப்பு கடல்ல சம்சாரம் என்கிற சமுத்திரத்தை வைத்தேன். ஆனா அதுல வித்தியாசம் என்ன தெரியுமா? வாசி வித்தியாசம்னா அந்த கடல் அலையே கொண்டு வந்து வெளில தள்ளுது. ஆனா இங்கு சம்சார கடல் அலை கொண்டு வந்து என்ன வெளியே தள்ளல. என்ன பாருங்க, இந்த சம்சார இது கரையில அலை கொண்டு வந்து என்ன வெளில தள்ள ராமானுஜர் கிருபை, கிருபை ராமானுஜர் கிருபை என்கிற தெப்பம் படகு, அந்த தெப்பம் என்ன பண்ணினா என்னை வெளியே தள்ளி வைத்து அசன்னேவ சம்பவதி அசத் பிரம்மேதி வேதசே அஸ்தி பிரம்மேதி சேத்வேத சந்தமேன விஜோதுருதி. யாரெல்லாம் பிரம்மத்தை அசத்துன்னு சொல்றாளோ அவெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அர்த்தம். யாரெல்லாம் பிரம்மத்தை சத்துன்னு தெரிவிக்கிறாளோ அப்ப தெரிஞ்சுதான் அர்த்தம். அப்ப சத்தாக இருக்கக்கூடிய நான் அசத்து மேலே பாஷான கல்பமாக கிடந்த என்னை சம்சார ஆர்வத்தை தாண்டி என்னை கொண்டு வந்தார். யாரு? அவர் கொண்டு வந்தார். அப்படின்னா அவர் என்ன பண்ணார்? அவருடைய கிருபைங்கிற தெப்பம், அந்த தெப்பத்திலே என்னை இந்த சம்சாரம் என்ன கடந்து என்னை தேர்த்தெடுத்து தன் திருவடியிலே சேர்த்து கொண்டார். ஆனா அது தள்ளும், உப்பு கடல் என்ன பண்ணுவோம், வெள்ள தள்ளும். அந்த மாதிரி இவர் தள்ள தள்ளாம என்ன பண்ணார்? என்னை கொண்டு வந்து தன்னுடைய இவரும் கிருபை தான். இவர்கிட்ட என்ன இருக்கு? தெப்பம் இருக்கு. அங்க கடை போட்டா அந்த அலைய தள்ளி விடுதணும். இந்த தெப்பம் தான் ஒரு கட்டைன்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணுவார்னா அதை கொண்டு தெப்பத்தாலே தன்னை ஏற்றி தன்னுடைய திருவடிக்கிட சேர்த்துக் கொண்டான் இருக்கிறார். இந்த மாதிரி பண்ணது உண்டா சுவாமினா? நம்ம நிஜமாவே ஒரு 2-4 காலேஜ் பார்த்துருக்கோம். கண்டுகொண்டென்னை காரிமாறப்பிரான், அது அப்படியே எடுத்திருக்காரு. கண்டுகொண்டென்னை காரிமாறப்பிரான் பண்டை வல்வினை பாத்தி அருளினான் எந்த செய்யும் அருளிய எம்பிகன் ஒந்தமை சடகோபன் அருளியனே. இந்த இடத்துல மதுரகவியா தெரிவிக்கிறது மாதிரி நம்மாழ்வார்த்தை கண்டார் கொண்டார்னு. கண்டார் கொண்டார், கண்டதே ஆச்சரியம், கொண்டதே அதை விட ஆச்சரியம். அவர் என்ன கண்டதே ஆச்சரியம், அதை விட கொண்டதே ஆச்சரியம். ஏன்னா மதுரகவி ஆழ்வார் எங்க காணமே எல்லாரும் தேடிட்டு இருக்காரு. நம்மாழ்வார் எப்படி ராமானுஜர் திருவரங்க தவதினாரை தேடினாரோ அதே போல மதுரகவியாழ்வார காணமே தேடி தேடி அதுக்கப்புறம் என்னது கண்டார். தேடி அஞ்சு அடுத்து கண்டார். கண்ட உடனே இத்தனை தாழ்ந்த தோஷங்களோடு கூடியவன் யாராவது இருப்பாரான்னு தேடுறாராம். ஏன் இவ்வளவு தோஷம் கேட்கிறான்னா, தோஷம் அதிகமா இருந்தாதான் இவாளுக்கு பெருமை. சாமானியப்பட்ட நல்ல பெருமையோடு இருக்கா சுவாமி. நல்ல உயர்ந்த பள்ளிக்கூடம் யார எந்த பள்ளிக்கூடத்தை சொல்லுவா? உயர்ந்த பள்ளிக்கூடம் சுவாமி எதை சொல்லணும்னா
35 மார்க் வாங்கினவால 95 மார்க் வாங்க வைக்கணும். அதுதான் உயர்ந்த பணிக்கணும். ஏற்கனவே 95 வாங்கியிருக்கா, இப்ப 96 வாங்கிட்டேன்னா அது உயர்ந்ததுன்னு சொல்ல மாட்டான். ஏற்கனவே தான் நல்லா 95 மார்க் வாங்கிட்டு இருக்காள் சுவாமி, அவங்க 1 மார்க் வாங்குறதுக்கு அந்த பள்ளிக்கூடம் வேணுமா? தேவையில்லை. 35 தான் வாங்கியிருக்கான், இன்னைக்கு வந்து 95 வாங்கியிருக்கான், அதுதான் உயர்ந்த. அதே போல இதுக்கு மேல் நீசத்தன்மை இல்லை, இவ்வளவு தாழ்ந்தவன், அந்த தாழ்ந்தவனை மேலேற்றணும். அதான் தெரிவிக்கிறார். அதான் நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் என்னன்னா, நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் உண்மையாக கருதுவர் யாரா இருக்காளா? தேடிந்தாள். தேடி கிடைச்சார். என்னை கண்டார், மதுரை தெரிகிற என்னை கண்டார். கண்ணில் பட்டவனே இத்தனை தோஷம் இருக்கிறவன் நம்மால ஒண்ணும் பண்ண முடியாது, விட்டுக்கலாமோ? ஓ, இந்த மதுரகவி இத்தனை தோஷம் இருக்கு, அவனை கைவிட்டாரு. நன்மையால் மிக்க நான்மறையாளர்களை கைவிட்டாருனோ, அப்ப நாமளும் விட்டு வேண்டியதான். அவ எத்தனை பேர் இருப்பா, எத்தனை மகா வித்வான்களா இருப்பா, பெரிய பண்டிதர்களா இருப்பா, அவளை கைவிட்டால சமயம் நம்ம எடுக்கலாம்னா அது மாதிரி விடல. என்ன பண்ணார்? கொண்டார். கண்டார் கொண்டார். அதே போல முதல்ல கண்டதை சொன்னார், அதுக்கப்புறம் என்ன கொண்டதை சொல்றார். முதல்ல கண்டார் கொண்டார். அப்ப கண்டு கொண்டன்னை காரிமாற பிறான் பண்டை வல்வினை பாத்தியர்னான். பழங்காலத்திலிருந்து சேர்த்து வைத்த வினைகள் எல்லாத்தையும் போக்கினரணும். பண்டை வல்வினை பாத்தியர்னான். அப்ப கண்டது கொண்டது அப்ப என்ன அர்த்தம்? என்னை கண்டது கொண்டார் இல்லையா? கொண்டார்னு சொன்னது, கொண்டார் என்று சொன்னது எனக்கு நல்லது, என்னை கண்டார் என்று சொன்னது அவனுக்கு நல்லது. இது இங்க எப்படி அப்படி எடுத்துருக்கா பாருங்க. இப்ப நம்ம ஏற்கனவே இதை நம்ம பார்த்துருக்கோம். இந்த பாசுரத்தை கடந்த ஒரு 4-5 காலட்சத்துக்கு முன்னாடி தான் பார்த்துருக்கோம். இப்ப நான் ஞாபகம் இருக்கும். என்னை கண்டார் என்ன பாருங்க, என்னை கண்டு கொண்டென்னை அப்படின்னு இல்லையா? என்னை கொண்டார்னு சொன்னது எனக்கு நல்லது, என்னை கொண்டுட்டாரு எனக்கு நல்லது. ஆனா என்னை கண்டார்னு சொல்ல முடியாது, நம்மாழ்வாருக்கு நல்லது. அது மட்டும் இல்ல, பண்டை வல்வினை பாட்டி அருளான் எனக்கு நல்லது. அப்ப கண்டு கொண்டது அவருக்கு நல்லது, அவருக்கு நல்லது எனக்கு நல்லது. இந்த ரெண்டையும் பார்த்தோம். எது போல? நிகரின்றி நின்ற என் நீஷதைக்கு நின் அருளின் கனன்றி புகழ். இந்த பாட்டுக்கு அந்த பாட்டு சமமா இருக்கு பாருங்க. நிகரின்றி நின்ற என் நீஷதைக்கு, இதைத்தான் ரசிக்கணும்னு வியாக்கியானம் சேவிச்சதான் தெரியும். நாம 2 பாட்டு, இந்த பாட்டுக்கு அந்த பாட்டுக்கு என்ன சுவாமி சம்பந்தம் நினைப்போம். இப்ப பாருங்க, 2 ஒருவேளை இதனால்தான் இந்த மாதிரி அடியெல்லாம் இது குறிப்பிட்டுதான் ராமானுஜ காலட்சேபம் சொல்லலாம், இதே போல இந்த கனிவன் சித்தம் காலட்சேபம் சொல்லலாம், அடியெல்லாம் ஒண்ணு நினைக்கவே இல்லை. இது பகவத் சங்கல்பம், ஆச்சாரிய கட்டாட்சம் தான் சொல்லணும். அப்ப 2த்துக்கும் சரியா போறதுன்னு இதுக்கு சொல்ல வந்தேன். கண்டார் கொண்டார். கண்டு கொண்டன்னை காரிமாற பிறான் பண்ட வல்வினை பார்த்து அப்படின்னா, அங்க நம்மாழ்வாருக்கும் வைபவம் மதுரை கொண்டபடியாலே, மதுரை பொய்யாழ்வாருக்கு ஏற்றம் கிடைக்கிறது நம்மாழ்வார் திருடி பத்தினபடியாலே. அதே போல இங்க என்னது? நிகரின்றி நின்ற என் நீஷதைக்கு நின் அருளின் கனன்றி புகழொன்று வெள்ளை அருக்கும் அகுதே புகழ் புன்மையிலோர் பகர பெருமை. அப்ப இவர் சுவாமி ராமானுஜர் இந்த திருவரங்கத்தை அனுகிரகம் பண்ணபடியாலே அவர் கிருபைக்கு வாழ்ச்சி, அவர் கிருபைக்கு ஒரு ஆலம்பரம் அவருக்கு. அதே திருவரங்கத்தோட ராமானுஜர் திருவடியை பத்தினபடியாலனா இவருடைய பாபங்கள் தொடர்ந்தது, இவருக்கு நற்கதை அனுபவத்துக்கு. அப்ப 2 பேருக்கு நன்மை கிடைச்சதும். எதுக்காக இதை சொன்னேன்னா, இங்கேயும் நன்மை உண்டு அங்கேயும் நன்மை உண்டு. அதுதான் கண்டு கொண்டன்னை காரிமாற பிறான் பாசுரமும் நிகரண்டியன் நீஷதைக்கின் பாசுரமும் ஏகார்த்தம் தெரிவிக்கிறார். அப்ப 2 பேர் பயணத்திற்கு இரட்டான்னு சொல்றாரு. அபியுக்தரான மதுரகவியார் ஒளி செய்தாரிலே, அவருக்கு பேரு அபியுக்தர்னு பேர், ரொம்ப பெரியவர். அந்த அபியுக்தரான மதுரகவியாருக்கு வியாக்கியானத்தை வாசிக்கிறேன். ஒரு நிமிஷம். அப்ப முடிய முகூர்த்த மாத்திரத்தை அந்த பிணத்தை கொண்டு வந்து கரையில தள்ளிவிடும் என்று சர்வஜக பிரசித்தம். இந்த சம்சாரத்திலே அழுந்தி அசன்னேவை என்கிறபடியே இருந்த என்னை சிறகாலத்துக்கு சத்தை உண்டாக்கி அந்த ஆர்ணவத்தை பாரமாய் கைப்பட்டதாய் கண்டு கொண்டென்னை காரிமாற பிறான் பண்டவல்வினை பாட்டியரோ என்று இருவருக்கும் பிரயோஜனமாய் இருந்ததென்று அபியுக்தர் அருளி செய்தார்களே. அந்தோ அடியே உணபாதம் அகலகில்லேன், அந்தோ அடியேன் உணபாதம் அகலகில்லேன் இறைமை என்றும் புகழொன்றில்லா அடியேன் நடிக்கிடம் வந்து புகுந்தேன் என்று அருளி செய்தார்களே. நம்மாழ்வாரம் பரம காரணிகோ பவா பாரகா பரமச்சேட்ச முகோபிக பக்தரகா என்ன கடவுதிலே. அடுத்து புண்மை தோஷங்களுக்கு ஆகரமான சம்சாரம் அநாத்திய வித்யா கர்ம வாசனா ருஷி பிரகிருதி சம்பந்த ரூபமான சம்சாரம் என்றபடியே இது சம்சாரிகமான பந்தத்தை பூங்கட்டி கொண்டு நிற்கையாலே இவர்களை இங்கே சொல்ல வண்ணாதிரே. முக்தர் சிறிது காலம் சம்சாரத்தை புண்கட்டி கொண்டு திரிந்து பின்னை கரை கண்டோர் என்னும்படி அத்தை சவாசனமாக புகட்டு பகவத் குணாபுவத்திலே ஆழங்கால் பட்டிருந்தார்களே. ஆகலும்
நிருபபதமாய் சொல்லுகையாலே அவர்களை இங்க சொல்லக்கூடாதிரே. இனி அஸ்பிருட்ட சம்சார கந்திர நித்திய சூழ்நிலையாயிட்டு இலேர் என்று அருளை செய்தது. ஆச்சரியமான விஷயம். பாத்திரம் ஒவ்வொன்னா பாத்திரம் ஒண்ணுமில்லை. இப்ப வந்தாய் போலே வகராதாய் போல் ஒருவானே சந்தாமரைக்கண் செங்கலவா நாள்தோலவதி எழுதி சிந்தாமணிகள் பகரல்ல பகல்சை திருவேங்கடத்தான அந்தோடிய உணவாதம் அகலகில்லேன் இறையுமே. அதுக்கப்புறம் அகலகில்லேன் பாத்திரத்தை உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப அடிக்கீழ் அமர்ந்து அடைவதற்கு வழி இல்லை. ஏன்னா அங்கிருந்து அகலுக்கு வாய்ப்பு இருக்காது. நம்மாழ்வார் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தார். அகழ்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கான வாய்ப்பு. ஏன்னா அந்த திருவடியை விட்டு ஒரு நிமிடம் விரிய முடியாது. அப்படின்னா பிரிவதற்கே பிரசக்தி இல்லைன்னு தெரியாது. அதே போல இங்க பயணிதுவோருமுக்கும் ஆன பெண்ணே. ஆக அகழ்வதற்கு வாய்ப்பே கிடையாது. யாரு? திருவரங்கத்தமிழனாரும் அகழ்வதற்கு வாய்ப்பு கிடையாது. சுவாமி எம்பெருமானாரும் அகழ்வதற்கு வாய்ப்பு. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இது வந்துருத்தணும். இவருக்கும் அவருடைய கிருபை தேவை. திருவரங்கத்திலும் அவருடைய கிருபையை மட்டும் வேற கதி கிடையாது. அப்ப அவருக்கு கிருபைக்கு ஒரு சத்தை பெறணுமோ, அந்த சத்தை எது? நீஷதை யாருக்கு அதிகமா இருக்கோ அது திருவரங்கத்தமிழா இருக்கு இல்லையா? அப்ப அந்த கிருபைக்கு சத்தை பெறுவது திருவரங்கத்தமிழ்நாட்டை வேற வடிக்கிறது. அதனாலதான் தெரிவிக்கிறான்னா பயனிது ரெண்டு பேருக்கும் பயன் இருக்கிறபடியாலே பயனிது ஒருவருக்கு ஆனது பெண்ணேன்னு. அதுக்கப்புறம் பரம காருணிகா, மிகவும் கருணை உடையவனான நீ உன்னை காட்டிலும் மேம்பட்ட கருணை இருந்தவனுக்கு யாரும் கிடையாது தெரிவிக்கிறார். மிகவும் கருணை உடையவன் எம்பெருமானாரை பார்த்து திருவரங்க தேவருக்கு அப்பாரமான கருணை. இந்த மாதிரி கருணை யாருக்கா இருக்கணும்? ஒருத்தருக்கும் கிடையாது. ஒருத்தரும் கிடையாது. ரொம்ப தாழ்ந்ததாலே என்னை விட மேம்பட்டவன் கிடையாது. இந்த இவ ரெண்டு பேரும் சமம் சொல்றா. தேவருக்கு நீ சமமானவா, அதாவது என்ன, கருணையில சமமான ஒருத்தரும் கிடையாது, மேம்பட்டவாலும் கிடையாது. தாழ்ந்ததுல எனக்கு சமமானவோ மேம்பட்டதோ கிடையாதுன்னு. அப்பன்னா என்ன தெரியாது? தேவருக்கு மேம்பட்டவன் இல்லை. இது உயர்ச்சியிலே மேம்பட்டவள் தேவருக்கு சமானமான மேம்பட்டவா யாரும் கிடையாது. தாழ்ச்சியிலே அடியனுக்கு மேம்பட்டவா யாரும் கிடையாது. மொத்தம் ரெண்டு பேருக்கும் மேம்பட்டவா கிடையாது. நல்லா இருக்க சமயம் இந்த நியாயம்னா இதுதான் நியாயம். ஏன்னா அவர் மேம்பட்டது கிடையாதுன்னு சுவாமி ராமானுஜன் சொல்றது உயர்ச்சியில, இவர் மேம்பட்டது கிடையாதுன்னு சொல்றது தாழ்ச்சியில. ரெண்டு வித்தியாசம். ஆனா மேம்பட்டது கிடையாதுன்னு கடைசியில வந்துருத்தணும். அப்ப ரெண்டு பேருக்கு சமம் தானே. ஆக மட்டும் ரெண்டு பேரும் மேல மேம்பட்ட கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். ஆள வந்தார் மற்றொரு இடத்துல தெரிவிக்கிறார். பாருங்க, நீ எல்லாவற்றுக்கும் தயை காட்டுற. இத்தனை நாள் ஒரு நாதன் இல்லாம நான் கிடந்தேன். உன்னை போல தயவான் யாருமே கிடையாது. பகவான பக்தர், பகவானே உன்னை போய் தயவான் யாரா இருக்கா? என்னை போல தாழ்ந்தவன் யாரா இருக்கா? ஒருத்தரும் கிடையாது. ஆனா என்ன ஆயிடுச்சுமா? விதி என்ன பண்ணிட்டு தெரியுமா? விதி என்ன பண்ணிட்டுனா இப்படி எனக்கும் உனக்கும் ஒரு முடிச்சு போட்டுருக்கு வருன்னார். ஆளவந்தா தெரிவிக்கிறார். என்னை போல தாழ்ந்தவன் யாருமே கிடையாது, உன்னை போல தயவுடையவான் ஒருத்தரும் கிடையாது. அப்படி இருக்கச்சே நீரு நானும் சேர முடியுமா? சேரவே முடியாது. சேரலாமே. ஆனா இது என்ன பண்ணுது? விதி என்ன பண்ணுது? ரெண்டு பேரும் சேர்த்துட்டு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் முடிச்சு போட்டிருக்க. பகவான் என்ன, உன்னை காட்டும் மேம்பாட்டவன் இல்லை, என்னை காட்டும் தாழ்ந்தவன் இல்லை. ஆனா என்னுடைய நைச்சத்துக்கு உன் அருள் புகழ் விஷயம், என்னுடைய நைச்சத்துக்கு உன் அருள் புகழ் விஷயம் எனக்கு இந்த ரெண்டு பேருக்கு முடிச்சு போட்டுத்தணும். இது எது போலன்னா கல்யாணம் ஆயிடுச்சு. பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணணும். ஆகிறதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு இந்த குறை இருக்கு, பையனுக்கு இந்த குறை இருக்கு, அதை சொல்லிக்கலாம். ஆயிரத்தி இது மாதிரி குறை சொல்றேன் ஒண்ணுமே சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னா பகவானே இந்த தொடர்பை ஜாகிரதையா நீ தான் பார்த்து விட்டுறாதன்ற ஆளவந்தா திருவிகள். இந்த தொடர்பை எப்படி பார்க்கணும்? இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சு, அடியனுக்கும் தேவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு இனிமே விதி பண்ணிடுத்து. விதி இந்த மாதிரி விதி என்னது இந்த மாதிரி பண்ணிடுத்து. பண்ணபடியாலே இனி இதுல குத்தம் பார்த்து பிரயோஜனம் இல்லை. என்ன ஜாகிரதை நீ தான் பார்த்துக்கணும், என்னை விட முடியாது. அதே போல தேவரையர் அடியை விட முடியாது அப்படின்னா. சரி சுவாமி, விதின்னு சொன்னா இங்க விதின்னு வேற ஒன்றும் இல்லை, அதே கிருபை தான் விதி. விதிவாய்க்கென்று காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் அறையோ இனி போனாரே. கையார் சக்கரத்து 5ஆம் பத்து முதல் திருவாங்கி. கையார் சக்கரத்து என் கருமானிக்கமே என்றென்று பொய்யே கைம சொல்லி புறவேயாடி மெய்யே பெற்றொழிந்தேன் விதிவாய்க்கென்று காப்பாரார். அந்த விதியின் விதி கிருபை நடத்தும். அதே கிருபை தான் தேவநீரையும் அடியனையும் சேர்த்து வச்சிருக்கா. அப்ப அருளை நீர் ஒரு நாளும் அறுத்து போக முடியாது. ஒரு நாள் அறுத்துன்னு போக முடியுமா? அறுத்துட்டு போக முடியாது.
அடியனும் அந்த அருளை விட்டு அடியனுக்கு வேறு கதி கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறது. இதே விஷயத்தை மணவாளம் தெரிவிக்கிறார். கூராதிநாத கதிச்சாக்கில நைச்ச பாத்திரம். கூராதிநாத கதித்தாக்கில நிச்சம். குரத்தாழ முதலான பெரியோர்கள் எத்தனையோ நன்மை உடையவர்கள். அவர் எத்தனை சொல்லிட்டு இருந்தாலும் அந்த நைச்சத்தை எல்லாம் நான் தான் பாத்திரபூதன். அவ நைச்சத்துவாரு கூறாதி யாரு இப்ப மணவாளம் தெரிவிக்கிறார். அவ என்னமோ ரொம்ப தாழ்ந்தவா நம்ம தன்னை பத்தி சொல்லிக்கிறா. உண்மையில அவ தாழ்ந்தவா கிடையாது. இது சொல்றது மணவாளம். அப்படி அவ தாழ்ந்த கிடையாது. அந்த நைச்சத்துக்கு சரியான பாத்திர பூதன் யாருன்னா அடியன் தான். ஏஷோ நபீன தபுன ஜகதி ஸ்திதாசி. ஏ பவியே ஏ நான் எப்படிப்பட்ட தாழ்ந்தவன் நமக்கு நிகர் யாருமே கிடையாது. என்னுடைய தாழ்ச்சி நிகர்த்தி யாராவது ஒருத்தர் கிடையாது. அதனாலே ராமானுஜா உன்னுடைய கருணையே கதி, வேற கதி கிடையாது அப்படின்னு மணவாளம் அவர்கள் தெரிவிக்கிறார். அதே போல இங்க என்ன நிகரின்றி நின்றயன் ஈஷதைக்கு நின் அருளின் கணன்றி புகழொன்றுமில்லை அருட்கும் அகுதே புகழ். அப்பன்னா ரெண்டு பேருக்கும் ஒழிக்க ஒழியாத சம்பந்தத்தை சொன்னார். என்ன சம்பந்தம்? அந்த கிருபை திருவரங்கத்தவனுடைய தாழ்ச்சியை விட்டா அந்த கிருபைக்கு வேறு சத்தை கிடையாது. அது சத்தை பெறணும்னா அவருடைய தாழ்ச்சி தான் பார்க்கணும். திருவரங்கத்தவன தாழ்ச்சிக்கு வைக்க ஆலம்பனம் கிடைக்குமா, ஏதாவது பற்றுக்கும்பு கிடைக்குமான்னா ராமனுடைய திருவடி நிலை விட்டா அந்த கிருப்பையை விட்டா வேறு கதிக்கிறது. அப்ப இங்க இது என்ன தெரியாது? ரெண்டு பேருக்கும் ஒழிக்க ஒழியா சம்பந்தம் சொன்னார். இனிமே என்ன சொல்றாரு? உண்மையிலோர் அப்ப நிகரென்று என்ற என் ஈசனைக்கு நின் அருளின் கனன்றி புகழொன்றும் இல்லை அழுக்கும் அகுதே புகழ். அடுத்து உண்மையிலோர் பகரும் பெருமை ராமானுஜா இனிநாம் பழுதே அகலும் பொருடன் பயனிது ஒரு முக்குமான பெண்ணே. உண்மை இல்லாதவர்கள் அப்படின்னா குறை இல்லாதவர், தோஷம் இல்லாதவர்கள், தாழ்ச்சி இல்லாதவர். உண்மையிலோர் பகரும் பெருமை. அப்பன்னா இந்த ஆச்சரியமான வியாக்கியானம் பண்றார் பிரிலோகந்திய சுவாமி. உண்மை இல்லாதவர்கள், உண்மை என்ன ஏதோ குறை இல்லாதவர்கள் அப்படின்னா தோஷம் இல்லாதவர்கள் அப்படின்னா தாழ்ச்சி. எத்தனை சொல்றேன் சுவாமின்னா அவன் என்ன ஒவ்வொன்று தோஷம் இல்லைன்னா அப்படின்னு தாழ்ச்சி இருக்கா அப்படியாப்பா? அண்ணதான் தோஷம் இல்லை, தாழ்ச்சி இல்லை, உண்மை இல்லை, குறை இல்லை. உண்மைன்னு சொன்னாலே தாழ்ச்சின்னு அர்த்தம். சரி, அப்ப தாழ்ச்சின்னா என்ன சொல்ல? சம்சாரம். தாழ்ச்சின்னு சொல்றது என்ன சொல்ல? சம்சாரத்தை நல்லா வச்சுட்டே இருக்கிறேன்னா இதெல்லாம் சம்சாரம் கோரம் அனந்த கிளேச பாதன்னு பெரியவாள்லாம் சொல்லிட்டு இருக்காருல்ல. சம்சாரம்னா வேண்டாம் இருள் தருமா ஞானத்தில் இனிப்பிறவி ஆண் வேண்டும் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப இது வேண்டாம் தாழ்ச்சினாலே சம்சாரம், உண்மைனாலே தாழ்ச்சினா சம்சாரம். அப்ப சம்சாரம் தான் தாழ்ச்சிகள் அத்தனைக்கு இருப்பிடும். அப்ப அதனால்தான் புண்ணியம் புண்மை, உண்மையிலோர் புண்மைன்னு சொல்ல சம்சாரம். எல்லா தோஷங்களுக்கும் இருப்பிடமாக இருப்பது சம்சாரம். இந்த சம்சாரம் எப்படி இருக்குன்னா எப்படி சுவாமி இருக்கும்? அனாதி காலமாக என்னைக்கு சமயம் ஆரம்பிச்சது? இந்த லோகம் இன்னைக்கு இந்த பிரளயம் போய் மறுபடியும் ஆரம்பிக்க போனோம். என்னைக்கு ஆரம்பிச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கணும். அப்ப என்னைக்கு முதல் பிரளயம் கிடையாது. நேற்றுக்கு புருஷத்தோட இதை பார்த்துருக்கோம். எதுக்கு சொல்ல வந்து நேற்றுக்கு முந்தானக்கு எதுக்கு சொல்ல வந்தேன்னா முதல் நிலையே கிடையாது. அனாதின்னு போட்டாச்சுன்னா ஆதி கிடையாதுன்னு அர்த்தம். அனாதி காலமா இருக்கு. அதனால எப்படி இருக்கு? அறிவின்மையோடு இருக்கு. ஞானமே கிடையாது. ஒரு துறை ஞானமே கிடையாது. சரி, ஞானம் இல்லைன்னா அப்படி படிப்பு வருமா? படிப்பே இருக்காது. ஞானம் இருந்தா தான் படிப்பு வரதுக்கு படிப்பின்மை. அது மட்டும் இல்ல, அதனால ஏற்பட்ட கர்மா அதை விடாம இருக்கக்கூடிய சம்பந்தம். அதை பாருங்க, ஒண்ணு வந்துட்டு வெள்ளம் வந்துடும். இதுக்குதான் வாசனா ருச்சின்னு சொல்லுவாங்க. அப்ப முதல்ல அனாதி காலமாக சம்சார சம்பந்தம், அதனால அறிவின்மை, அதனால ஞானமின்மை, அதனால கர்மா. அந்த கர்மா இருக்கிறபடியால விடாம சம்பந்தம். அந்த சம்பந்தம்னா வாசனா ருச்சியால மேலும் சம்சாரத்துல ஏற்படக்கூடிய ஆசை. என்னன்னா இங்கே இருக்கணுமே, இதே நல்லா பாத்துக்கலாமே, இந்த பூங்கொட்டி இதை பார்த்து சரீரத்தை பாத்துக்கலாமே, இந்த ஆசை இருக்கு இல்லையா? அந்த ஆசை ஆசைன்னா அதோட தொடர்பு அப்படியே வந்துட்டு இருக்கணும். ஆக உண்மை என்று சொன்னது அவித்யான கர்மா. அப்ப அவித்யா கர்மா வாசனா ருஷி இத்தனையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பிரகிருத்தியான சம்சாரம். இந்த சம்சார சம்பந்தமே தான் தெரிவிக்கிறார். அப்படின்னா இந்த சம்சார சம்பந்தம் இத்தனையும் வந்துடும். ஏன் ஆழ்வார்கள் போகணும் இங்க வேண்டாம் நாங்க ஆயுஷன் பவிஷன் இதுன்னு சொல்லிட்டு இருக்கா? அவருக்கு நம்மள மாதிரிலாம் ஒன்னும் அந்த மாதிரி எண்ணெல்லாம் கிடையாது. உண்ணும் சோறு பருகினை தின்னும் வெத்திலை எல்லாம் கண்ணன் இருக்கக்கூடியதான் நம்ம ஆழ்வார். எல்லாரும் ஆழ்வார்கள் நம்ம.
அவளுக்கு இங்கேயே பகவத் அனுபவம் கிடைக்கிறது, சீவை கூட அனுபவம் கிடைக்கிறது. என்னன்னு சொன்னா, இந்த லோகம் சாமானிய லோகம் இல்லை, படுத்துட்டே இருக்கும். இங்க கலங்குவாரம் உண்டு, கலக்குவாரம் உண்டு. அங்க ரெண்டுமே கிடையாது. கலங்குவாரம் கிடையாது, கலக்குவாரம் கிடையாது. அதனால என்னன்னா, அங்க எந்த விதமான விதத்துக்கு வாய்ப்பே கிடையாது. சற்று ஏதாவது பேசுவாரா, ஏதாவது மாறிடுமோ, ஆழ்வார பயப்படுறார். ஏன் சுவாமி, லோகம் அப்படிப்பட்ட லோகம். ஏன்னா இப்ப நான் ஒண்ணுமே இல்லை. சில பேர் ரொம்ப சொல்லுவா, ரொம்ப கெட்டவாளுடைய சகவாசனம், அவள்கிட்ட எல்லாம் போகாது அப்படின்னு. சுவாமி, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் கிடையாது. எங்க பண்ணணும், நான் மன திடத்தோடு இருப்பேன், மனசு உறுதிப்பாட்டோடு இருப்பேன். அதெல்லாம் இருக்க முடியாது. அதெல்லாம் இதெல்லாம் விஷப்பரீட்சைன்னு பேரு. யார் யார் எங்கெங்க இருக்கும் அங்கங்கதான் இருக்கணும். அதற்குன்னு என்னென்ன நிலையோ அந்தந்த நிலையோடு தான் இருக்கும். ஒரு பெண்ணுன்னா பெண் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். ஒரு ஆண்னா ஆண் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். கணவன்கிட்ட பெண் எப்படி இருக்கும் அது வேறு. மனைவி வீட்ட பெண் இருக்கணும், மனைவி வீட்ட கணவன் இருக்கிறது வேறு. அதே அந்த பெண் மற்றவாழ்னா கணவன் மாதிரி இருக்க முடியாது. அந்த தன்மையே வேறு. அப்படி இருக்க செய்து பகவான்கிட்ட மட்டும்தான் எல்லா நிலையிலும் இருக்க முடியும். அப்ப 9 விதமான சம்பந்தங்கள் பகவான்கிட்ட மட்டும்தான் இருக்க முடியும். வேற எந்த மனுஷன்டையோ எந்த தேவதாந்திரத்தை இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இருந்தால் தவறா போகும். எதுவும் சொல்ல வந்தோம்னா, அப்படி இருக்க செய்து அப்ப இந்த சம்சாரம் படிச்சுட்டு இருக்குமோனோ, அந்த சம்சார சம்பந்தம் அற்றவர்கள் யாரு அப்பனா இந்த புண்மையிலோர், உண்மை இல்லாதவர்கள். அப்ப சம்சார சம்பந்தமே இல்லாதவர்கள் எந்த விதமான தாழ்ப்புணர்ச்சியோ, எந்த விதமான குற்றமோ, எந்த விதமான தோஷமோ, எந்த விதமான அவித்யா கர்மா வாசனா ருசி இதெல்லாம் இல்லாதவர்கள் யார் சுவாமி? புறத்தாழ்வார் முதலார்கள். அப்ப புண்மையிலோர் என்பத சொல்லலாமான்னா சொல்ல முடியாது. பத்தாத்மாக்களை சொல்ல முடியாது. இப்ப நாமெல்லாம் பத்தாத்மாக்கள் ஏன்னா சம்சார சம்பந்தம் இருக்கு நமக்கு. அப்ப சம்சார சம்பந்தம் எனக்கு தான் என்னன்னா, கூண் கட்டி கொண்டு இருக்கிறேன். கூண் கட்டி கொண்டு இருக்கேன். காலட்சேபம் முடிஞ்சனே சொன்னா, தாக ஏதாவது கொடுக்குறியா, நைட்டுக்கு ஏதாவது சாப்பிடணுமே ஏதாவது கொடுக்குறியா, இதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு. ஒண்ணு வேண்டாம் சாமி, இத்தனை நாள் அனுபவிச்சோமோ அதுவே வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்கன்னா, முதல்ல அடிதான் முதல்ல சாப்பிடுவேன். பசி எடுக்கிறதுணும் சாப்பிடணும். அப்ப இந்த சம்சார சம்பந்தம் வந்து இதெல்லாம் இருக்கணும், கூண் கட்டி நல்லா இருக்கணும். அப்ப பத்தாத்மான சொல்ல முடியும்னா புண்மையில ஒரு சப்தத்தை சொல்ல முடியாது. பத்தாத்மால உண்மையில் ஒரு சப்தத்தை பத்தாத்மானா நாம அத்தனை பேரும் பத்தாத்மா. 3 வர்க்கம் உண்டு. பத்தாத்மா, முக்தாத்மா, நித்தியாத்மா. இப்ப 3 சொல்ல பாரு. அப்ப யார் புண்மையிலோர், தோஷமே இல்லாதவர்கள் யாரு? சரி, பத்தாத்மா தோஷம் இருக்கு, அவ சம்சாரிகள், அவெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அப்ப முக்தாத்மா சொல்லலாமா சுவாமி? முக்தாத்மா சொல்லலாம்னா புண்மையிலோர் என்று முக்தாத்மா சொல்லணும்னா, ஆனா ஏற்கனவே சம்சாரத்தில் கூண் கட்டி இருப்பதான் கரை கண்டோர் என்று சொல்லக்கூடிய கல்வி போயிருக்கா. அப்ப ஏற்கனவே இங்கதான் இருந்திருக்கா. முக்தாத்மானா ஒரு காலத்துல சம்சாரத்துல இருந்து போனவாளுக்கு தான் முக்தாத்மான்னு பேரு. நல்லா புரியுதா? அப்ப ஏற்கனவே சம்சார சம்பந்தம் இருக்க. அப்புறம் ஆச்சாரிய கட்டாட்சாத பகவத் அனுகிரகத்தால என்ன பண்ணா அவசியம் போய் சேர்ந்திருக்கா. அப்ப போனபடியாலே அப்ப ஏற்கனவே அவருக்கு இருக்கணும் இந்த. அப்ப இப்ப போயிருக்கா, இப்ப போய் பகவத் குணானந்த ஆனங்கால் பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. இருப்பினும் இப்ப நன்னாதான் சுவாமி இருக்கா. ஆனா ஒரு நாள் கட்டப்பட்டிருந்தாலும் அந்த கட்டத்திலிருந்து வெளியே வந்தவர்கள் தானே. அப்ப புண்மையே இல்லாதவர்கள் சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு காலத்துல புண்மை இருந்தது, இப்ப புண்மை இல்லை. எப்பவுமே புண்மை இல்லாதவர்கள் தான் சொல்லியிருக்கார். புண்மையிலோர் எப்பவுமே புண்மை இல்லாதவர்களாலே கொண்டாடப்படக்கூடிய ராமானுஜன். உண்மையிலோர் பகரம் பெருமை ராமானுஜா. அந்த எப்பொழுதுமே புண்மை இல்லாதவர்களால கொண்டாடப்படக்கூடிய ராமானுஜன். இப்ப இந்த இடத்துல எப்பொழுதுமே புண்மை இல்லாத தன்மை உண்டா சுவாமி? இருக்க சுவாமி, நமக்கும் புண்மை உண்டு. நாம முக்தாத்மா போயிட்ட வச்சுக்க, அப்போ நமக்கு அப்ப இல்லை. ஆனா இப்ப புண்மை இருந்ததுனோ அப்ப நமக்கு எப்பொழுதுமே புண்மை இல்லாத தன்மை இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அதே போலதான் முக்தாத்மாவுக்கு சொல்ல முடியாது. அப்ப புண்மை கடிந்தோர் சொல்லிருக்கலாம், ஒத்துக்கலாம், ஒத்துக்க முடியாது. அப்ப புண்மையிலோர் என்று பாட்டுல இருக்கே சுவாமி. புண்மை கழிந்தோர்னு பாட்டுல இருந்தா அப்ப முக்தாத்மா ஒத்துக்கலாம். புண்மையிலோர், புண்மை கழிந்தோர் பகரம் பெருமை அப்படின்னு பாட்டுல இருந்ததுன்னா சுவாமி புண்மை கழிந்தவான முக்தாத்மா, அதான் முக்தாத்மா வச்சுக்கலாம் சொல்லலாம். இப்ப அப்படி சொல்லல, உண்மையிலோர் உண்மையே கிடையாது அப்படின்னா அப்ப யாரு சுவாமி சொல்லணும்? இது சாமானிய ஒரு சம்பிரதாயம் சொல்லுவா, தூமணி மாடம் துபலில் மாடம்னு சொல்லுவா. ஞாபகம் வந்தபடியே சொல்லு. தூமணி மாடம் துபலில் மாடம்னா, துவலில் மா மணிமாடமும் உங்கு தொலைவில் மங்கலம் தொழுமை வலை நீரிடி அன்னமேருமோ காசை இல்லை விடுமனோ திருவாழ்வு பாசனம் நம்மாழ்வார். தூமணி மாடத்தை சுத்தம் விளக்கரிய தூபம் கபட துயிலன மீது திருப்பாபாசனம். இந்த
தூமணி மாடத்தை போல துவலில் மணி மாடத்தை போல ஜெயிப்பான். தூமணி மாடன்னா என்ன, துவலில் மணி மாடன்னா என்னன்னா, இப்ப தூமணி தூயமணி, தூயமணி இருக்கு இல்லையா, கண்ணனை நிறைய ராஜாக்கள்லாம் வந்து செய்ப்பா. இப்ப நிறைய ரத்னங்களா கொண்டு சமர்ப்பிப்பா. ரத்னங்கள் கொண்டு சமர்ப்பிக்க சில ரத்னம் தோஷம் இருக்கும், சில ரத்னம் தோஷம் இல்லாத ரத்னமா இருக்கும். தோஷம் இல்லாத ரத்னத்தை எடுத்து நப்பித பிராட்டிக்கு போன்றவர்கள் தான் மாளிகை கட்டிடுவார். அவர்கள் அழகா என்னென்ன அரண்மனை உண்டோ அந்தந்த அரண்மனை கட்டிடுவார். இது தூமணி மாடம். துவலில் மணிமாடம் ஓங்கன்னா தோஷத்தோடு சில ரத்னங்கள் கொண்டு, தோஷம் அவளுக்கு தெரியாது, ஆனா அவ கொண்டு வந்து சமர்ப்பின்னு அதுக்குன்னு ஒரு பொற்கொள் இருக்கானோ, அவட்ட கொண்டு காமிச்சாலும் இது தோஷம் இருக்கு சுவாமினார். அவ தோஷத்தோடு கொண்டு சமர்ப்பிக்கிறானோ, அந்த சமர்ப்பிக்கச்சே அந்த தோஷத்தை யார்கிட்ட அதுக்குன்னு இருக்கான பொற்கொள்ள இருக்கிறது ஆச்சாரியா இருக்கானோ, ஆச்சாரம் இந்த பொற்கொள்ள அவட்ட கொடுத்து இந்த தோஷத்தை நீக்கணும். தோஷத்தை நீக்கிட்டு அந்த ரத்னத்தை கொண்டு தனக்கு மாளிகை சமைத்துக் கொள்வான் பகவான் கண்ணன் பெருமான். இதான் துவலில் மணிமாடமோங்குன்னா தோஷத்தோடு இருந்த ரத்னத்தை, தோஷத்தை நீக்கின ரத்னம் துவலில் மணிமாடமோங்கு. இது நம்மாழ்வார் பாசனம். தூமணி மாடம்னு சொல்லியாச்சுன்னா தோஷமே கிடையாது. இந்த ஆண்டாள் பாசனம் தோஷமே கிடையாது. இப்ப எதுக்காக இதை சொல்லிட்டு இருக்கோம்னா, யாரு முக்தாத்மாலாம் துவலில் மணிமாடம் போல என்னமா சொல்ல. ஆமா, ஏன் ஒரு காலத்து தோஷம் இருந்தது, இப்ப தோஷம் கிடையாது. என்ன தோஷம் வந்து சம்சாரம் என்கிற தோஷம் இருந்து அவளும் பத்தாத்மா தானே இருந்திருக்கா. அப்ப சம்சாரம் என்கிற தோஷம் இருந்திருக்கணும். எப்ப சம்சாரம் என்கிற தோஷம் இருந்ததோ தோஷத்தை கழிச்சுட்டா. ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமி உபயத்தின்னு சொல்றா போல புண்ணியத்தையும் பாபத்தையும் தொலைச்சு ஆச்சாரிய கட்டாட்சாலை இன்னைக்கு முக்தாத்மா போயிருக்கா. என்ன இருந்தாலும் அது 2ஆம் பட்சம் தான். தோஷம் கழித்தது தானே அது என்ன. அப்ப தோஷமே இல்லாத யார் சொன்னா, அப்ப யார் சொன்ன நித்தியசூரிகள். அவ ஒரு காலத்துல இங்க வந்து இருந்திருக்கானா கிடையாது. நித்தியசூரிகள் தான் யாரு, தூமணி மாடத்தை போல. இப்ப நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம் சுவாமி, துவலில் மணிமாட பங்கு யார் முக்தாத்மா, தூமணி மாடம் யார் நித்தியாத்மா. குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லித்தரணும். சிறு வயசுல இருந்து குழந்தைகள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வச்சுக்கேன், ஒரு 20 வயசு வந்துட்டு வச்சுக்கேன், அசாத்தியமான ஒரு சம்பிரதாய வாசனை இருக்கும், அசாத்தியமான ஒரு சம்பிரதாய ஞானம் இருக்கும். பூர்த்தியா வந்துட்டு அவளுக்கே மேற்கொண்டு மேற்கொண்டு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் தெரியும். ஆனா முன்னாடி பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கணும். அவளுக்கு இந்த சிரத்தை இருக்கணும். அநேகமா இன்னைக்கு நிறைய இடத்துல மாறுறதுக்கு என்னதான் காரணம், ஏன்னா தீயது உடனே உள்ள வந்துடும். தீயது உள்ள வரத்துக்கு யாரும் கோச்சிக்க வேண்டாம். முதல்ல பெரியவா வந்து அவ வந்து முதல்ல அனுஷ்டானத்தை கொண்டு வரணும். அவ அனுஷ்டானம் வந்தா தான் குழந்தைகள். அதுக்கப்புறம் குழந்தை வெளில போறா, வெளில அவ நண்பர்களுள்ள சேரா, அதன் மாறுறது அது வேற விஷயம். என்ன இருந்தாலும் சரி, நாம பெரியவர்கள் அனுஷ்டானத்தை கொண்டு வந்தா அந்த வாசனையை குழந்தை உள்ள தள்ளும். ஓ என்ன பண்ணாலும் இந்த மாதிரி பண்ணிருக்கா இது மாதிரி. ஏன்னா இப்ப ஒரு கேளை வேற எங்கேயா மாறி போயிட்டா கூட அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு என்னன்னா, அன்னைக்கு எங்க தாயார் தப்புறாரு இங்க தரப்பறா அப்படின்னு ஆச்சாரம் நட்டாம வந்துக்கா, அம்மா அப்படி இருந்திருக்கா, நான் இப்படி இருந்திருக்கேன் தப்பாச்சனே. அது என்னமோ சில பேர் 40 வருஷத்துக்கு மேலதான் அது என்ன பண்ணா சட்டுன்னு அவருக்கு அது அப்பதான் அவருக்கு ஒரு பொறி சட்டுனா போல சில ஞானம் ஏற்படுறது இருக்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. எதுக்கு சொல்ல வந்து அப்பயா வந்துட்டே இருக்க நம்ம சந்தோஷப்படலாம். அதுக்கு பிரதான காரணம்னா பெற்றோர்கள். அவ என்ன அவ எச்சையே பண்ணிட்டு தானே எனக்கு உண்டியே உடையை மண்டலத்துடன் கூடுவதில்லையான்றதுன்னா கொஞ்சம் சிரமம் தான். நம்ம உத்தியோகம் வேணும், அதே நேரத்துல நமக்கு எல்லாமே வாழ்க்கை நடத்திதான் ஆகணும். நடத்துறதுக்கு அதுக்குண்டான காலத்தை நம்ம எடுத்துட்டுதான் ஆகணும், வேண்டாம்னு சொல்லல. ஆனா ஒரு சிறு காலமாவது பகவத் விஷயத்திலும் பாகவத விஷயத்திலும் ஆச்சார விஷயத்திலும் நம்ம கொஞ்சம் நம்ம அதை செலவழிச்சோம் வச்சுக்க, அதுவும் அந்த செலவழிக்கக்கூடிய தன்மை குழந்தைகளை வச்சுட்டு பண்ணணும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள்ல ஒரு ஞாயிற்று லீவு நாள்ல குழந்தைக்கு இதை சொல்லாம சொல்ல ஆத்துல வந்து பாரியா பார்த்தா பகவத் விஷயத்துக்கு முதல்ல பேச ஆரம்பிக்கணும். இன்னைக்கு பர்த்தா பேசினா பாரியா ஒத்துக்கிறது இல்லை, பாரியா பேசினா பர்த்தா ஒத்துக்கிறது இல்லை. இது வடக்கு பார்த்தா தெற்க பார்த்து அதுதான் இன்னைக்கு நிறைய. என்ன சுவாமி பண்றது, நாம என்ன பண்றது அப்படின்னு சில பேர்லாம் ரொம்ப நிறைய மெனக்கெடுக்கப்பா சுவாமி என்ன பண்றதுன்னா எனக்கு சமாசனம் எடுத்து அவ பண்ணிக்கவே இல்லைன்னு. சில இடத்துல நான் அவர் பண்ணிக்கவே இல்லை, எனக்கு ஆயிடுத்து, நான் என்ன சாப்பிடுறது எது பண்றது அப்படின்ற சிரமம் தான். ஆனா சுரிய வைக்கணும், சொல்லி சொல்லி சொல்லி. ஏன்னா 2 பசுமோடும் சரியான இடத்துல பண்ணதான் நம்ம பகவத்தை அடையணும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப துவலில் மணிமாட மூங்கு முக்தாத்மா, தூமணி மாடம் நித்தியாத்மா. அப்ப நித்திய சூழல்கள் இல்லையா, அப்ப முக்தாத்மா தோஷம் இல்லது, தோஷம் இருந்த ரத்னத்தை போல முக்தாத்மாக்கள். அது
இவருடைய தூபணி மாடம் துவனில் மாமணி தூபணி மாடன்னு நித்தியாத்மா பண்ண அப்படிக்கூட அந்த முக்தாத்மன் இந்த இடத்துல சொல்ல முடியாதுன்ற. ஏன்னா அவளுக்கு தோஷம் இருக்கு. உண்மையிலோர் தோஷமே இல்லாதவர்கள் இல்லையா? அப்பனா எத்திர பூர்வே சாத்தியா சந்தி தேவாக சாத்திரம் சொல்லுது. அனாதி காலமாக பெருமாளையை செவித்துக் கொண்டிருக்கால யாரு? பெரியோர்கள். அப்படி தத்பிப்ராதோ பஞ்சவோ சாக்ரவாம் சசமெந்தத்தை விஷ்ணோர் யத் பரமம் பதம் தத்விஷ்ணோர் பரமம் பதம் சதா பசந்தி சூரஜக திபீவ சச்சுராசதம் தத் பிப்ராசோ விபஞ்சவோ ஜாகிருபாகம் சசமெந்தத்தை விஷ்ணோர் யத் பரமம் பதம் சொல்லுகிற ரொம்ப உயர்ந்த ஞானியா இருக்கக்கூடிய பெரியோர்கள் எப்போதும் விழித்து கொண்டே இருக்கக்கூடிய பகவானை சேவிக்கிறார்களோ அவ யார் சுவாமி? அந்த நித்திய சூரிகள் தான் பொன்மையலூர். புன்மையலூர். இப்ப பொன்மையலூர் இந்த குரத்தாழ்வாக சொல்லுவேன். அவாதான். அப்பன்னா என்ன? அஸ்பிருஷ்ட சம்சார கந்தர்கள்னு பேர். அப்பன்னா இந்த சம்சார சம்பந்தம் என்கிற கிடையாது. இந்த தமிழ்ல என்ன சொன்னா என்னன்னா தொடாத சம்சார சம்பந்தம் சொல்லலாம். தொடாத சம்சாரம் ஏன்னா தொட்டுட்டாங்க என்ன சுவாமி? தொடாத சம்சார சம்பந்தம் யாரு? படைத்தவர்கள் யார்? நித்திய சொல்லு. சம்சார சம்பந்தத்தை அவ தொட்டதே கிடையாது. அப்ப சம்சார வாசனையே இல்லாதவர்கள் யார்? அவாதான் பகரும் பெருமை. உண்மையிலோர் பகரும் பெருமை அவர்களாலே பேசப்படும் ராமானுஜர். அவர் நித்தியசூரிகள் ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கார். ராமானுஜர் இங்கே இருக்கார், பூலோகத்துல இருக்கார். அவனா அங்கிருந்து பாத்துட்டு இருப்பாரு. அவளை இந்த பார்க்கவே மாட்டான், இந்த லோகத்திலையும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காளே. அவ பார்த்து ஓ ராமானுஜர் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு இருக்காரு. அவளுக்கு பெருமை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா அப்படின்னா அவ வைபவம் அவ எப்படி சுவாமி சொல்லுவான்னா சொல்லுவான். இத்த சொன்ன நல்லா படிக்கணும். ஏன்னா இவர் யாரு? ஆதிசேஷன். இவர நித்தியசூரி தானே, அவளோட தானே இருந்திருக்கா. இன்னைக்கு அங்கிருந்து இங்க கிளம்பி வந்திருக்க. இப்ப அவளோட ஆதிசேஷனோட வைபவம் அவளுக்கு தெரிஞ்சபால வேற யாருக்கா தெரியுமா? ஒண்ணு வேணாம். இப்போ ஒருத்தர் ஆபீஸ்ல வேலை பண்ணிட்டு இருக்கார். ஒரு 10 பேர் வேலை பண்ணிட்டு இருக்கார். நிச்சயம் ஒரு ஆசை போயிட்டா கிட்டத்தட்ட 8 மணி நேரம் அவ அங்கேதான் இருந்தோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறார். பேசிட்டே இருக்கச்சு அப்ப இவருடைய நிலை என்ன அவருடைய நிலை என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரியுமேனா? மற்றவாளுக்கெல்லாம் தெரியறதுக்கு அவ்வளவு வாய்ப்பு கிடையாது. அவளுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ உட்காந்து 2 பேரும் உட்காந்து சாப்பிடுறா, பேசச்சு 2 பேர் உட்காந்து பேச, கிளம்பச்சு 2 பேர் சேர்ந்து கிளம்புறா, திரும்பி வச்சு 2 பேர் சேர்ந்து வரா. அப்படின்னா அவருடைய வாழ்க்கை நிலை, இவருடைய வாழ்க்கை நிலைகள், இவருடைய நிலை என்ன, அவர் எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இவருடைய நண்பத்தையும் நல்லா தெரியுமோ? அதே போல நித்திய சூரியாதன ஆதிசேஷன் இருந்திருக்காரு. ஆதிசேஷன் இருந்திருக்காருன்னா இருக்காரு நித்தியசூரியதன. அப்ப நித்தியசூரிய அங்க கைங்கரம் பண்ணி பாரணும். அங்க இருக்கக்கூடிய நித்தியசூரிய அவரோட சேர்ந்து பாரணும். அப்ப இவளை பத்தி நல்லா தெரிஞ்சு யாரு? சமர்த்தன சுவாமி இருக்க முடியும். அதனால்தான் புன்மையில் ஓர் பகரம் பெருமை ராமானுஜா அவாதான் பேசுறான். ஏன்னா மற்றவாள் அவருடைய வைபவம் தெரியாதே. ஏன்னா அந்த தேசத்திலே வாசம் பண்ணியிருக்காரு ஆதிசேஷன். அந்த நித்தியசூரி அங்க இருக்குன்னா அப்ப 2 பேரும் சேர்ந்து அனுபவிச்சிருக்காருன்னு. நித்தியசூரிகள் அது ஆதிசேஷன் நித்தியசூரி தான் அப்படி அனுபவிச்சிருக்கணும். எப்ப அங்கே நித்தியசூரி வந்து கைங்கரம் பண்ணிக்காரோ இவர் வைபவம் அவர்களுக்கு தான் தெரியும். அவர் எப்படி என்பது நல்லா படிப்படியா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நமக்கெல்லாம் படிப்படியா தெரியும்னா தெரியாது. ஒண்ணுமில்ல. ராமானுஜர் அவதாரம் சொன்னோம், ராமானுஜர் வைபவம் சொன்னோம், என்ன தெரியும்? ராமானுஜர் இது மாதிரி சீர்திருத்தவாதி. அவர் மொத்தமா எல்லாத்தையும் நல்லா பண்ணார். அறநெறி எல்லையில்லா அறநெறி அதுன்னு பார்த்துருக்கோம். எல்லையில்லா அறநெறி யாருன்னு தெரியும். பொதுத்தொண்டு நிறைய பண்ணியிருக்கார். அதுல நிறைய பேர் சொல்லியிருக்கார். பொதுத்தொண்டு நிறைய பண்ணியிருக்கார். சிபாஷ கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். என்னென்ன நவவித கிரந்தங்கள் இதெல்லாம் தெரியுமோ? ஆனா உள்ளுக்குள்ள அவருடைய இயற்கையான சுபாவம் பூர்ணமா தெரியுமா? நிச்சயமா தெரியாது. படிப்படியா நமக்கு தெரியுமானா தெரியவே தெரியாது. எல்லையெல்லா அறநெறி யாவும் தெரிந்தவன் இருக்கு இல்லையா? அந்த எல்லையெல்லா அறநெறின்னு ஏதோ நம்ம வியாக்கியானத்தை பார்த்திருக்குமே தவிர பூர்ணமா நமக்கே தெரியாது. ஆனா அவளுக்கு தெரியும். ஏன்னா கூடவே இருக்காரு. சப்ரம்மச்சாரின்னு பேர். கிளாஸ்மேட் நம்ம சொல்றோம். சப்ரம்மச்சாரி கிளாஸ்மேட். கிளாஸ்மேட்னா அந்த ஒரு வருஷம் இல்ல, இது எப்பவுமே கிளாஸ்மேட். எப்பவுமே நம்ம கிளாஸ்மேட். நான் 9ஆம் வகுப்பு படிச்சிருக்கேன் சுவாமி. அவனா ஏ செக்ஷன்ல நான் இருந்தேன். அதே போல அந்த பிள்ளையானாலும் ஏ செக்ஷன் வந்தான் அப்படின்னா அப்ப சப்ரம்மச்சாரி ஒரே கிளாஸ்மேட் சொல்லலாம். 10க்கு போனோடனே அவரு வேற செக்ஷன் போயிட்டார், நான் வேற செக்ஷன் வந்துட்டேன்னா அப்ப 2 பேரும் ஒன்னா இருக்க மாட்டான். அந்த மாதிரி இல்ல. அங்க எப்பவுமே சப்ரம்மச்சாரி கூடவே இருக்கா, கூடவே கையும் சென்னால் உடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மறுபடியாம் நெல்கடல் என்றும் பிணையாம் அணிவிளக்காம் கும்பட்டாம் கொள்வனை தனி எதுக்கு
ஆதிசேஷனுக்கு இத்தனை கைகளை அப்ப பரிபூர்ணமா தெரிஞ்சவா இல்லையா? அப்படிப்பட்ட தெரிஞ்சிருக்கச்சு இப்ப நாம என்ன பண்ணுவோம்? ராமானுஜன் ஒரு 4 பாட்டு தெரியும். அந்த பாடு பாடு ராமானுஜன் இருந்தார். ராமானுஜன் வைபம் ஃபுல்லா பூர்த்தியா இல்லையா சுவாமின்னா? ஒரு துளி. அவன் 108 பாசனம் இருக்கு. அவர் வைபவம் பூர்த்தியா இல்லைன்னா அவர் வைபவம் சொல்லி தலை கட்ட முடியும்னா பகவானுடைய வைபவத்தை சொல்லி தலை கட்டலாம். இது பண்ணவே முடியாது. என்ன சுவாமி அத்தனை வைபவம் சொல்ல முடியாதுன்னு சொல்லவே முடியாது. அத்தனை ஏன்னா அப்ப ராமானுஜன் 108 பாசனத்தை பூர்த்தியா சொல்ல தெரிஞ்சாதானே. ஏதோ சொன்னேன், என் நாக்கு ஏதோ சத்த பெறணும், அதனால 2 வார்த்தை சொல்ல. ராமானுஜன் திருவரங்கத்தை தான் தெரிவிக்கிறாரு. நாக்கு சத்த பெறணும், ராமானுஜ நாமத்தை சொன்னா நாக்கு சத்த பெறது, அதனால சொன்னேன். வேற எதுவும் கிடையாது. தெரியும், பூர்ணமா தெரியும். அவரை புகழை பூர்த்தியே பண்ணிட்டேன் இல்லவே. அப்ப யார் சுவாமி பண்ணுவா? அதான் பண்ணுவா நித்தியசூரிகள். பொன்மையிலோர் பகரம் பெருமை அப்படின்னு சொல்லியா? அப்ப நாமெல்லாம் அடையவே அறிவு மாட்டோம். நித்தியசூரிகள் அடையவே அறிபவர்கள். ஏன் கூடையே இருக்காரணும், கூடையே இருந்து கைங்கரியம் பண்ணியிருக்காரணும். ஒரு அர்ச்சகர் சுவாமி, இன்னொரு அர்ச்சகர் சுவாமி, 2 ஒரே நிலையில இருந்தாச்சு. நன்னா இவ்வாறு அவ்வாறு நம்ம தெரியும். அதே போல பரிசாரகன், அதே போல அத்தியாபகர், அவள் இந்த நிலையில தான் பேசணும். அந்த அத்தியாபகர்னா 2 பேரும் ஒவ்வொரு நன்னா சேவிக்கிறான்னா அவளுக்கு என்னதெல்லாம் தெரியுமோ? இது இத்தனையும் என்ன ஒரு காலத்துக்கு உட்பட்டு. என்ன காலம் சுவாமி? 60 70 தெரியாது. சுவாமி கிளம்பிட்டார் சுவாமி ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு சொல்றோம்னா அங்க அந்த மாதிரி இருக்கா? நித்தியசூரிகள் கிளம்பியாச்சு, ஆயுஷ முடிஞ்சிருச்சு. முக்தாத்மாவே கிடையாது. எங்க நித்தியாத்மாக்கு இருக்கு? அப்ப எப்பவுமே இருக்கணும். அப்ப எவ்வளவு தூரம் தெரிஞ்சு வச்சிருவா? அடைவே, நமக்கெல்லாம் அடைவே தெரியாது இல்லையா? அதைத்தான் தெரிவிக்கிறார். அடைவே அறிய மாட்டோம். நித்தியசூர் அடைய அறியல. அவர்களாலே ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட பிரபாவத்தை உடையவர் சுவாமி ராமன் தான். உண்மையில் ஒரு பகரம் பெருமை ராமானுஜா. இதுல சுவாமி ஒரு வீடு, தாமரை கண்ணனை விண்ணோர் பரவம் பலமகனை துழாய்விரை பூமறிவு கண்ணி அப்படி தெரிவிக்கிறார். அப்ப தாமரை கண்ணனை விண்ணோர் பரவும் தலைமகனை, தாமரை கண்ணனா புண்டரி காட்சன், திருவள்ளுவர் புண்டரி காட்சன் மாதிரி. அந்த புண்டரி காட்சன் நித்தியசூர்கள் எல்லாராலும் கொண்டாட விண்ணோர் பரவும் தலைமகன் தாமரை கண்ணன் புண்டரி காட்சன். விண்ணோர் பரவும் தலைவர் விண்ணோர் நித்தியசூரிகள், நித்தியசூரிகளாலே கொண்டாடப்படுபவன் ஆழ்வார் பாசம். கொஞ்சம் விளையாட்ட சொல்லியிருக்காரு, ஆச்சரியமா தெரிவிக்கிறார். வியாக்கியாதா என்னன்னா, தாமரை கண்ணனை விண்ணோர் பரவும் தலைமகனை, விண்ணோர்கள் என்று சொல்லக்கூடிய நித்தியசூரிகளாலே கொண்டாடப்படுபவர் யாரு? அந்த தாமரை கண்ணன் புண்டரி காட்சன் ஆழ்வார் பாசுரம். இது இப்ப ராமானுஜர் காலத்துல. இது ராமானுஜர் அவதாரம் வந்த உடனே பாட்டு மாறிவிட்டோம். என்ன சுவாமின்னா, இது ஆழ்வார் திருநெல் சுவாமி ராமகிருஷ்ண சுவாமி தெரிவிக்கிறார். என்னன்னா, விண்ணோர் பரவும் தலைமகன்னா நித்தியசூரிகள். அவர் என்ன சொன்னா, தாமரை கண்ணனை விண்ணோர் பரவும் தலைமகன பகவானை தானே கொண்டாடணும், கொண்டாடிட்டா. ஆழ்வார்கள் தான் அவ கொண்டாடினா. கொண்டாட உடனே இப்ப ராமானுஜர் அவதாரம் பண்ண உடனே இப்ப பகவானை கொண்டாடணுமோ, கொண்டாடுறது விட்டுட்டு நித்தியசூரிகள் எல்லாம் என்ன பண்ணா, ராமானுஜரை கொண்டாட ஆரம்பிச்சுட்டான். தாமரை கண்ணனை விண்ணோர் பரவும் தலைமகனை சொல்லல. இப்ப என்னன்னா, ஆழ்வார் பாட்டிலிருந்து அவருடைய அவதாரத்திலிருந்து ராமானுஜர் அவதாரம் வரும்போது பாட்டை மாறி போயிட்டு. என்ன சுவாமின்னா, புன்மையிலோர் பகரும் பெருமை, புன்மையிலோர் நித்தியசூரிகளாலே பெருமை பேசப்படுகிறது. அப்ப தாமரை கண்ணனை அப்படின்னு பாடலையா சுவாமின்னா? இப்ப தாமரை கண்ணனும் பாடல, ராமானுஜன் பாடிட்டு, ஆதிசேஷனும் பாடிட்டு இருக்கா. என்ன சுவாமி அப்ப பாடினா? அப்ப ஆழ்வார் காலத்துல, இப்ப ராமானுஜர் தான் பாத்திட்டா. அப்ப அங்கேயே விண்ணோர் பரவும் தலைவன், இங்கன்னா பொன்மையிலோர் பகரம் பெருமை. அங்க ஆழ்வார் பாட்டுல இருக்கிறது விண்ணோர் பரவும் தலைமகன். இங்க திருவரங்கத்தம்னா பாட்டு வரைச்சு பொன்மையிலோர் பகரம் பெருமாறான்னு. அப்ப நித்தியசூரிகள் பகவான் பாடுவதை விட்டுட்டு ராமானுஜ பாட தொடங்கிட்டாங்க. ஏன் சுவாமி? அவருக்கு தான் அந்த வைபவம் தெரியும். ஏன்? அதே சப்ரம்மச்சாரியா இருக்கிறபடியா அந்த வைபவம் தெரியாது இல்லையா? அதான் தெரியும் பாடத்துண்டா. பயனிது ஒரு முக்கியமான பெண்ணு இப்படி இருக்கச்சே தேவருக்கு லாபம், அடியனுக்கு லாபம். திருவண்ணாமலை தேவருக்கு என்ன லாபம்? கிருபைக்கு சரியான இடம் கிடைச்சிருக்கு. நைச்சம் அடியனுக்கு என்ன? இப்படிப்பட்ட பாபிஷ்டனுக்கு அந்த திருவடியை தவிர ஒரு கதி கிடையாது இல்லையா? தேவருக்கு இல்லாம அடியனுக்கும். தேவருக்கு லாபம் குணத்தை காட்ட இடம் கிடைச்சது. தேவருக்கு லாபம் குணத்தை காட்ட இடம் கிடைச்சது. அடியனுக்கு லாபம்னா சொரூபத்துக்கு தகுந்த உஜ்ஜீவனம் கிடைச்சது. இதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய சொரூபத்துக்கு உஜ்ஜீவனம் எதுன்னா ராமானுஜர் திருவடி.
மத்தது கிடையாது. அந்த சம்பந்தம் இருந்துட்டு வச்சுக்கோ, சொருப புஜ்ஜீவன நிச்சயம் நிச்சயம் இந்த சொருபம். அப்ப அடியோட சொருபத்துக்கு உஜ்ஜீவனம் கிடைச்சது. ஆக இருவரும் லாபத்தை பெற்றுக்கணும். தேவனுக்கு லாபம், அடியனுக்கு லாபத்தை பெற்றுக்கணும். இப்படி இருக்கும்போது, இப்படி பிரயோஜனமாக இருக்கும்போது பயன் அகலம் பொழுதே இனி நாம் பழுதே அகலம் பொருளன் பயனிது ஒரு முக்கியமான பெண்ணே. அகலுவதற்கு வேலையே கிடையாது. அதனால மேலுள்ள காலத்திலும் அகலுவதற்கு காரணமே கிடையாது. நாம் இந்த பாருங்க, இனி நாம் பழுதே அப்படின்னு இருக்கு இல்லையா, நாம் இனி நாம் இருக்கு இல்லையா, நாம் என்கிற சப்தம் ரெண்டு பேரும் சேர்த்துக்கிறார். நாமெல்லாம் எப்படி போல அப்படின்னு பக்கத்துல ஒருத்தர் நாம எப்படி, அவர் ஆச்சார புருஷன், இவர் சாமானிய சிஷ்யன். சுவாமி நாமெல்லாம் எங்க போலாம் அப்படின்னு கேட்டா, அவர் ஏதாவது தவறு நினைக்க பண்ணா, நாமங்கிற சப்தத்தை அவரையும் சேர்க்கலாமா? இந்த இடத்துல என்ன தவிர அர்த்தம் வந்து நல்லா பார்த்துக்கோ. நாம்னு சேர்த்தாச்சுன்னா அவரை உயிர்த்தியா சொல்லணும், அடியன்னு தாழ்த்தியா சொல்லணும். ஆனா இங்க நாமங்கிற சப்தத்துல ராமானுஜரும் திருவள்ளுவரும் சேர்க்கிறாருன்னா பலன் ரெண்டு பேரும் கடிச்சு தோணும், அதனால சேர்க்கிறார். அதனாலதான் நாம்னு சொல்றேன். அப்ப நாம் இல்லையா, அப்ப நாம ரெண்டு சேர்த்துக்கிறானோ, இது ஒரு அர்த்தம். இரண்டாவது, நாம் என்பது பன்மை, பன்மையில சொல்கிறாலே திருவங்க எக்ஸலண்டான வார்த்தை. இதுதான் நமக்கு ரொம்ப நமக்கு முக்கியமானது. இப்ப சுவாமி எடுக்கிறார் யாரு, இந்த வியாக்கியாத்தா. ஆச்சரியமா இந்த இப்படிப்பட்ட ஆச்சரியமான வியாக்கியாத்தா திருலோகஞ்சியர் சுவாமி தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்னா, முதல்ல நாம்னா ராமானுஜரையும் தன்னையும் சேர்த்துட்டார். அப்ப நம்மையும் சேர்த்துட்டு நமக்கு அந்த நாம் சப்தத்தை ரெண்டு பேரும் சேர்த்துட்டு ரெண்டு பேருக்கும் பயன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப அடுத்த அர்த்தம், இது முதல் அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம்னா பன்மையில இருக்கணும். நாம் என்றது பன்மை தானே, அப்பனா புளூரல். பன்மையில இருக்கிறபடியாலே இப்ப சொல்லுகிறாலே, இந்த திருவரங்க தமிழோட ராமானுஜ நூற்றாண்டாதி யார் சொல்றாளோ, காலட்சேபம் யார் சொல்றாளோ, காலட்சேபம் யார் கேட்கிறாளோ, யார் அதை சேவிக்கிறாளோ, அத்தனை பேரும் சம்பந்திகள். அப்ப அத்தனை பேரும் சம்பந்தம் இருக்குது. இவர் இத்தனை பேரும் ராமானுஜா இனி நாம் பழுதே அகலம் பொருள். இப்ப நாம கேட்டு இருக்கோமோ, நாம சொல்லிட்டு இருக்கோமோ, நாம சேவிச்சுட்டு இருக்கோமோ, இப்ப ராமானுஜர் நம்ம கேட்கிறோம். இதுக்கு முன்னாடி திருவரங்க தப்பதனை கேட்டாரு, இப்ப நாம கேட்கிறோம், ராமானுஜா நீர் என்னை விட்டு அகலுவதற்கு வாய்ப்பே கிடையாது. சுவாமி இது திருவரங்க தப்பதனை பாட்டுல கேட்டிருக்கார். ஆமா, அங்க என்ன வச்சிருக்கார், தம் பேரை சொன்னாரா, நாம்னு சொன்னார். நாமங்கிற சப்தத்துக்கு முதல்ல அவரை சொல்லிட்டோம். இப்ப நாமங்கிற சப்தத்துக்கு நாம், இத சொல்லக்கூடிய நாம் அத்தனை பேருனா ராமானுஜருடைய சம்பந்தம் பெற்ற பிறகு இனி அகலுவதற்கு அவருக்கு வாய்ப்பு உண்டா கிடையாது. இனி நாம் பொழுது அகலம் பொருடன் பயனெது ஒரு மானுசந்தை. அப்படின்னா இந்த ராமானுஜ நூற்றந்தாதை யாரெல்லாம் அனுசந்தானத்தை கொண்டிருக்கிறார்களோ, இந்த சம்பந்தம், இந்த சப்தம் 24 கிரந்தங்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தில் கிடையாது. அதுதான் ராமானுஜ நூற்றந்தாதிக்கு இருக்கிற வைபவமே. இத சொல்ற யாரெல்லாம் அனுசந்தானம் கொண்டுகளோ அவளுக்கெல்லாம் இந்த ராமானுஜர் விட்டு பிரிவதே வாய்ப்பு கிடையாது. இனி நாம் பழுதே வரும். திருவரங்கத்தவனார் பிரிதேன்னு சொல்றது மட்டும் இல்ல, நமக்கும் சேர்த்துட்டாரு. அந்த அபிப்பிராயத்தை தான் திருவரங்கத்தாம் தெரிவிக்கிறார். அதைதான் திருலோகஞ்சியர் காமிக்கிறார் தன்னுடைய வியாக்கியானத்துல. அதனால இது வாய்ப்பே கிடையாது. அப்படி வாய்ப்பு இல்லைன்னா ராமானுஜ நூற்றந்தாதி செவிச்சாலே வருது வேண்டாம். இன்னைக்கும் சொல்றேன், திருவரங்கத்துல சில மகனியர்கள்லாம் இருக்கா, எழுந்துட்டுவா, தன்னுடைய நிஷ்ட நித்திய அனுஷ்டானத்தை முடிச்சுடுவா, அடுத்து நேரா போவா, ரங்கரங்க மண்டபம் வயசுல வழியா போவா, உள்ள போவா, நேரில் போயிட்டு எங்க போவோம்னா நேரா இதுக்குள்ள போயிடுவாளா, ரங்கநாதன் சன்னதிக்கு தயார் சந்தி போன எங்கேயுமா அவள் கண்ணே தெரியாது. நேரா வலது பக்கம் திரும்புவா, அங்க இருக்கக்கூடிய ராமானுஜ சந்திக்கு போய்வா, நிச்சயப்படி அனுபவிப்பா, தீர்த்தம் வாங்கிடுவா, அவங்க நேரம் ஆத்து கொண்டுருவோம். ஆமா, பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியர் கண்ணே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. சரியா சுவாமின்னா இதுதான் சரிங்க. கர்மபுரம் நிட்டை அவளுக்கு அந்த ராமானுஜனும் அர்த்தம் தெரியாது. அப்ப அவ இது சொல்றதுன்னா, இனி நாம் பழுதே அகலம் பொருளன் பயனிது போரு முக்கியமான பின்னணி தான் நாம் சத்தம். அவள் அதை விட்டு பிரியலையே. ஏன்னா இல்லையா சுவாமி, இவர் தானே பண்ண, இவர் போகும்படி அந்த புத்தியை கொடுத்ததே அந்த ராமானுஜன். அதான் இனி நாம் பழுதே அகலம் பொருளன். அப்படிப்பட்ட புத்தியை கொடுத்து என்ன தவிர வேற யாரும் சேவிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற புத்தியை வந்து தூணும். அதான் தெரிவிக்கிறார். ஈடாம் பொழுதே அகலம் பொருள் பயனிது ஒரு முக்கான பின். அதுக்கு மேல ஆசமா தெரிவிக்க, பொருள் அல்லாத என்னை பொருளாக்கி அடிமை கொண்டாய், இனி எதுக்காக அகலம்? நீ ஒண்ணு அவஸ்துவாக இருந்த ஒன்ன வஸ்துவாக்கிட்ட,
எதுக்காக அகலணும் அகல வேண்டாமே. என்னை தீவனம் கெடுத்தாய், மறிவித்துடன் மனமே தந்தாய், அறியாதன் அறிவித்தாத்தா நீ செய்தன அடியேனே. ஆக இனி அகழ்வது என்று உண்டோ? இனி அகழ்வது கிடையாது என்றால் இத்தன் நான் பண்ணினது பொருள் அல்லாத என்னை பொருளை அருளி கொண்டா இல்லையா? அசன்னேவசாபதி அசத்தாக இருந்த என்ன சத்தாக மாத்தினதே தேவரீர் தானே. அப்படி இருக்கச்சே அது மட்டும் இல்ல, என்னை தீவனம் கெடுத்தாய். கண்ட விஷயத்துல போயிட்டு இருந்தேன். எங்கெங்க விஷயாந்தரங்கள் உண்டோ அந்த விஷயத்துக்கெல்லாம் போயிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட தீவனத்தை நீதானே கெடுத்தாய். மேலும் உன் விஷயத்துல மனசு வரும்போது வரும்படிபடி நீதான பண்ணி மறிவித்தொடும் மனமே தந்தா. இதெல்லாம் ஆழ்வார் பாசனம். அப்படியே ராமானுஜ விஷயத்துல வச்சுட்டார். என்னை தீவனம் படைத்தாய், கண்ட விஷயத்துல போகக்கூடிய தீவனத்தை கெடுத்தாய். சார் கண்ட விஷயத்துல போற சமயம் ஆசிரியர் உட்கார்ந்துருக்கேன். மறிவித்தொடும் மனமே தந்தா, உன்னுடைய திருவுடைய தவிர மற்றொரு புகழ் கிடையாது என்கிற நிலையில் நீதானே கொடுத்தாய். மறிவித்தொடும் மனமே தந்தா. அது மட்டும் இல்ல, அறியாதன அறிவித்தாத்தா, அறியாதன அறிவித்தாயிலே, இத்தனை நீ கொண்டு பண்ணினாயில. இனி அகலும் பொருளை இனி நாம் படுதே அகலம் பொருளில் இதில் எதையாவது நீ பண்ணாமல் இருந்தால் அகழ்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. எத்தையா நீ பண்ணாம இருந்தேன்னா அப்ப சரி இதெல்லாம் அவர் ஒன்றும் பண்ணல, எனக்கு ஒன்றும் நல்லது பண்ணல, அப்புறம் அகழ்வதற்குண்டான வாய்ப்பு இல்லை. இல்லை, எல்லாம் பண்ணிருக்கேன். மறிவித்துடன் மனமே தந்தாய், என்னை தீமனம் கிடைத்தாய், அறியாதன் அறிவித்தாத்தா, இதெல்லாம் பண்ணிருக்கணும். அதெல்லாம் தெரிவித்த எங்க இருக்குன்னா ஆழ்வார் வந்த மன்னர் ஆச்சரியமா பத்தி 5ஆம் பத்தில எங்கனேயோ அன்னமேர்கால் என்னை முனிவதினே நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பி நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் உண்டினோடும் செல்கின்றதேன் நெஞ்சமேன்றார். கண்ட பிறகு அகழ்வதற்கு வழியே கிடையாது. ஏன்னா தாய்மாரெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கா, என்ன அந்த திருக்குறளை நம்பியே பேசிட்டு இருக்கேன். என்ன எதுக்குன்னா நான் சொல்லலையே, நீங்க தானே காமிச்சீங்க, நீங்களே காமிச்சிட்டு இப்ப போகுன்னு சொன்னா என்ன பண்ணலாம்? அகழ்வதற்கு வாய்ப்பே கிடையாது. எங்க நெய்யோ அன்னவேர்ல என்னை முடிவது நீ என்ன நீ வச்சுட்டு இருக்கல, எதுக்காக வச்சுட்டு இருக்க? வைய வேண்டிய அவசியமே இல்லையே. நங்கள் கோல திருக்குறள் அப்படியே நம்ம பேசுற மாதிரியே பாசனம் இருக்கும். நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பி நான் கண்டபின் எங்கனேயோ அன்னமீர்கா என்னை முனிவதினை கொஞ்சம் திருப்பிக்கணும். நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பி நான் கண்டபின், அது எப்படி கண்டேன்? நீங்க தான் காமிச்சல், நீங்க தான் கொண்டு போய் சேர்த்தல். கண்டபின் எங்கனேயோ அன்ன என்னை முனிவதில் என்ன நீ வெய்யலாமா? நீங்க வெய்ய வேண்டாமே. ஏன்னா அங்க எனக்கு வாய்ப்பே கிடையாது. அகலுவதற்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது இல்லையா? அதே போல இங்க என்னன்னா நான் ஒண்ணுமே பண்ணலையே, எல்லாம் அவரே பண்ணிட்டார். அப்ப அகலும் பொருள் என்று அகழ்வதற்கு பொருள் உண்டு, ஆனால் அகழ்கைக்கு காரணம் கிடையாது. ஏதோ ஒரு காரணம் இருந்தாலும் அகல்லாமனோ. இப்ப நீ பண்ணின எல்லாத்தையும் அறிபவனாகத்தான் இருக்கின்ற எக்ஸலண்ட் எடுத்துக்க. இத்தனை கிருஷி பண்ணியணும், இத்தனை நன்மை எனக்கு பண்ணியணும், அதெல்லாம் செய்நன்றி அறிபவனாக நான் இருக்கிறேன். அப்பனா கிருதஜத்தை காட்டும் இடத்தில் எங்கேயாவது அகழ்வதற்கு வாய்ப்பு உண்டா? இத்தனை நன்மை பண்ணியிருக்காரு, இத்தனை நன்மை பண்ணினா அகல்னா என்னன்னா செய் நன்றி கொன்றவன் ஆயிடுறேன். ஆகணும், அது ஆகப்படாது. அப்ப நான் இத்தனை நன்மை பண்ணினதுக்கு அப்புறம் அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், இப்ப நமக்கு என்ன சுவாமி நம்பர் பண்ணிக்கன்னா காலக்ஷேபத்தை கேட்க வச்சிருக்காரு, இந்த புத்தியை கொடுத்திருக்கார், வேற எங்கேயும் தெரியாம போக சொல்லியிருக்கார். இத்தனை பண்ணது பகவான், இதுக்கு மேல என்ன பண்ணும்? என்னென்று செய்தேனோ என்னெஞ்சில் திகழ்வது. என்ன பண்ணணும்? இதுதான் வாழ்ச்சி. இதுக்கு மேல என்ன இங்க இருக்கிற வரைக்கும் நல்ல வாழ்க்கையா போடணும். அதை கொடுத்திருக்காரு. எங்கெங்க பாக்குறோம், ஒருத்தர் எப்படி இருக்கான்னு பாக்குறோம். செய்தித்தாளை பிரிச்சா அவ்வளவுதான். அந்த வம்பு தும்பு நம்ம மனசுல வைக்காம என்னை தீமனம் கெடுத்த பண்ணிருக்கணும். அப்ப இந்த நன்றியை நம்ம மறக்கலாமா? அப்ப மறக்காம நம்ம என்ன பண்ணணும்? தொடர்பு. அதுதான் மனவாழ்வாம் தெரிகிறார். பாபத்தால நான் பிறந்தேன், நான் வடிவும் பாபத்திற்கு பிறந்தாலும் இனி எந்த எதிராக தன் ஒவ்வொரு பிறவிலும் என்னை உயிர்ப்பிப்பதற்காக ராமானுஜர் பிறந்தார். எனக்கு என்ன ஜீவனம் பண்ணுவதற்கு ராமானுஜர் அவதாரமானார். இதில் என்ன ஆச்சரியம்னா அவரின் என்ன தெரிவிக்கிறார் திருவகத்தப்பனார், என்னை உயிர்ப்பதில் அவர் இங்க அவதாரம் பண்ணணும். அப்ப நான் எத்தனை தர்ம பிறந்தாலும் அவர் அவதாரம் பண்ணனே இருக்கு பாருங்க. இது ஆச்சரியம் என்னன்னா எப்ப அவதாரம் பண்ணாரோ என்னை கொண்டு போயிடுவார், அவர் திருவிடையில் சேர்த்துடுவாரு. அதுக்கப்புறம் எனக்கு பிறவியே கிடையாது, அதோட போயிட்டு நான் பிறக்க வேண்டிய அவசியமே. இதுதான் அர்ஜுனனுக்கு சொல்றான் கீதாச்சாரி. கண்ணன் சொல்றான், அர்ஜுனா நீ என்னன்னா நான் பிறந்த பிறகு நீயும் பிறக்கணுமா? எப்ப நான் பிறந்தோம் நீ பிறக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நான் பிறந்த உன்னுடைய உஜ்ஜீவனத்துக்காக தான் நான் பிறந்திருக்கேன். நான் பிறந்திருக்க நீ பிறக்க வேணுமா?
அதே போல ராமானுஜர் பிறந்த பிறகும் நாம் பிறக்கணுமா? அவசியம் இல்லை. இல்லை எனக்கு எதிரி, இல்லை எனக்கு எதிரி இல்லை இருக்க. அவர் பிறந்த பிறகு மறுபடியும் நம்ம, ஏன்னா நம்முடைய சம்சாரம், நம்முடைய பாவங்கள் அத்தனை அறுப்பதற்காக பிறவி. அப்ப அவர் ஒரு நாளும் கைவிடப் போவதில்லை. ஏன்னா இந்த கிருதஜதையை காட்ட வேண்டி இருக்க, நான் எதற்காக உன்னை கைவிட போறேன்? அதற்கு ஆக நீ நீ கைவிட்டாயானால் கைவிடுவது என்பது தேவனுக்கு அபத்திகரம். நான் கைவிடுவது கிடையாது. ஏன் கைவிடுதுன்னா, செய் நின்று கொண்டவன் ஆயிடுவேன். என்ன செய் நின்று கொண்டவன்னா, எனக்கு தேவரை விட்டு வேற கதி கிடையாது. தேவரின் அனுகிரகம் வேண்டேன். இப்ப நல்ல வாழ்வை கிடைச்சிருக்கு. தேவரை திருவடிதான் கதி. அந்த திருவடியில என்ன அனுபவிச்சுட்டு இருக்க, இந்த அனுபவத்துக்கு மேல அனுபவம் தேவையில்லை, கிடையாது. அப்படி உயர்ந்த அனுபவத்தில் இருக்கச்சே அதை விட்டுட்டு போவேனா? போவதற்கு வாய்ப்பே இல்லை. சரி, தேவரீர் விடுவாருன்னா தேவரை விடுவதற்கு வாய்ப்பு அபத்தியகரம். அபத்தியம் என்னன்னா, தேவரீருக்கு என்ன அவச்சொல் ஏற்படுமே. ஓ, திருவரங்கத்தமரை இவ்வளவு தூரம் இருந்திருக்காரு சுவாமி, ராமானுஜர் கைவிட்டாரமோ அப்படின்னு கெட்ட பெயர் வந்து பெட்ட பெயர் வந்திருக்கா, பண்ணாம இருக்கல. இந்த பாருங்க. சரி, ஒருவேளை ராமானுஜர் திருவரங்கத்தமை இவ்வளவு தூரம் நன்னா பண்ணார், அவரை விட்டேன்னா நாளைக்கு லோகத்தில் இருக்கவெல்லாம் என்ன சுவாமி இவர் இந்த மாதிரி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி கெட்ட பேர் வந்ததுக்காக விட்டு போயிட்டோம்னா, சில பேர் கெட்ட பேர் வந்ததுக்காக பண்ண என்ன பண்ணுவா, அவன் சமயம் அவருக்கு அனுகிரகணும், அவருக்கு ஏதாவது பண்ணணும். பண்ணேன்னா நான் ஊர்ல வந்து சொல்லிப்போம், பண்ணவே இல்லை பாருங்க, நம்ம பண்ணணும் அதெல்லாம் பண்ணி தொலைப்போம் அப்படின்றா இல்லையா? அந்த அபிப்பிராயத்துல ராமானுஜர் பண்ணாரா? இதுவரை ஆமா சுவாமி, ஒருவேளை 4 தூரம் கஷ்டப்பட்டு அவர் திருவிடை பிடிச்சாதான் அவர்கிட்ட சரி போனா போட்டும், என்ன பண்றது, இவரை நம்மளை விட்டு வேற கெத்தியிலன்னு இருக்கான், சரி போட்டோம், ஏதோ 10ல் 11 அப்படின்றதுக்காக நம்மளை அனுகரிக்கிறாரா? ஏதோ அவருக்கு மனசு இல்லாம வேற வழி கிடையாது, கொடுத்துருவோம். கொடுக்கலன்னு என்ன சொல்லுவேன், 4 பேர் ஏதாவது தப்பா நினைச்சு பண்ணணும். அந்த அபிப்பிராயத்துல என்ன அனுகிரகம் பண்றான்னா இல்ல, தன் பேராக பண்ணுகிறார். பெறா பேரு தான் ரொம்ப முக்கியம். சம்பிரதாயம் இது பகவானே அதேதான். ஒரு ஜீவாத்மா கிடைச்சுன்னா சேதனலாபம் சர்வேஸ்வரனுக்கு அடிக்கடி புரிந்துருக்கு. ஒரு ஜீவாத்மா கிடைச்சனா அத்தனை ஆனந்தம். ஆழ்வார் கிடைக்க போறான்றதுக்காக அவர்கிட்ட பேசிட்டே இருக்காங்க. சட்டுன்னு ஆழ்வார் ஒரு 5 நிமிஷம் இருக்கு, நான் இப்பயே வந்துடுறேன்னு கிளம்பி போயிட்டான். எங்க போயிருக்கான்னா சிவகங்கை போயிருக்காராம். எதுக்கு சுவாமின்னா, அங்க போனது வந்ததுலாம் சரி பண்ணணுமா. ஆழ்வார் எங்கக்கூடிய உயர்ந்த ஆத்மா வந்துட்டு இருக்கு. உயர்ந்த ஆத்மா நித்தியசூரிகள்லாம் இருக்கா, முக்தாத்மாலாம் இருக்கா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா. ஆழ்வாருங்கிற உயர்ந்த ஆத்மா வந்துட்டு இருக்கு. அப்ப இங்க போனது வந்தது எல்லாம் வெள்ளையடிக்கணும்ல, அது வெள்ளையடிக்கணும் இல்லையா? சரியா இருக்கா வீடு திருத்துவான். ஆழ்வார் பாசனம் இருக்கு, வீடு திருத்துவான் அங்க போய் வெள்ளையடிக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் 5 நிமிஷம் பார்த்துட்டு வந்துருந்தேன், கிடுகிடுன்னு போயிட்டு வந்து. ஏன்னா அத்தனை தூரம் அந்த ஆழ்வார் ஜீவாத்மா, ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பகவானுக்கு பிரீத்தி. அந்த பகவானுடைய அம்சமாக ஆழ்வார் நம்ம சுவாமி ராமானுஜர் அத்தனை பிரீத்தி தன் பேராக பண்ணுகிறார், விடாம பண்றாரு, ஆசையோடு விடாம இருக்கிறார் இல்லையா? நிழலும் அடிதாரும் போலே. இப்ப வியாக்கியாந்த வாசியம் முடிச்சிடும். பகரம் பெருமை ஏதோ தேவரீரம் அடியர்வாக இருவருக்கும் சொரூபலாபம் குணலாபமாகிற பரம பிரயோஜனமா இருந்த பின்பு இப்படி இருவருக்கும் பிரயோஜனமா இருக்க இனி நாம் பொழுதே அகலம் பொருளின் இதற்கு இருக்கிற நாம் மேலுள்ள காலம் வியர்த்தமோ அகலுக்கு காரணம் என்று நாம் என்றது தம்மையும் எம்பெருமான அன்றைக்கு நாம் என்பது பகுவச்சன பிரயோகம் பண்ணுகையாலே எம்பெருமானுடைய சம்பந்திகளும் எல்லாருக்கும் என்று பொருளுவா. இதுல பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நாம் படுதை முடிச்சிடும், ஒரு 5 நிமிஷம் அதிகமானாலும் முடிச்சிடும். நாம் படுதே அகலம் பொருளன் பொருளல்லாது என்னை பொருளாக்கி அடிமை கொண்டாய், என்னை தீமனம் கிடைத்தாய், மறிவைத்துடன் மனமே தந்தாய், அறியாதன் அறிவித்த அத்தானீசன் அடியேன் என்கிறபடியே நாம் கர்த்த ஞானராய் பேமுடைய நமக்கு அகலுகை என்று ஒரு பிரயோஜனம் உண்டோ? பாவத்தால் யான் பிறப்பேனிலும் இனி எந்த எதிராதம் தான் பிறக்க வெத்திரையாய் என்கிறபடியே கைவிடுவதற்கு அவருக்கு அவத்திய தலைக்கட்டமாகையாலே பெறாப்பேராக அடியோனை தேவரை விஷீகரித்துக் கொள்ளிகாலும் நிலம் அடிதாரும் போலே அடியோங்களை அனன்யராகும்படி அங்கீகரித்தக்கூடிய தேவருக்கு அகுலுகை என்று ஒரு பிரயோஜனம் உண்டு என்றதாயிற்று. இதோட முடிக்கிறது. அப்பனா நிழலும் அடிதாரும் போலே உன் திருவடிகள் இருக்கக்கூடிய அப்படிங்கிற அப்படியே உன் திருவடிதான் நிழல், அதை தவிர எதுவும் முடியாது. அப்ப தேவருக்கு நிழலும் அடியாரும் புற அடியவங்கள் இருக்க அகலுகை என்கிற பிரயோஜனம் கிடையாது. தேவருடைய அகழ்வன இந்த திருவடி தவிர மற்றொரு கிடையாது. அகலுகை என்கிற பிரயோஜனமே கிடையாது. எனக்கும் அகலுகை பிரயோஜனம் அன்றி தேவருக்கு அகலுகை பிரயோஜனம் அன்று. நான் அகல முடியாது. எதனால? எதனால் அடைய முடியாது? நீச்சற்கெல்லாம் தேவரீர்
தேவரின் அருளடிதான் புகழ். தேவருடைய அருள் தான் புகழ். நான் நீசத்தன்மை, இந்த நீசதைக்கு தேவருடைய அருள் தான் புகழ். தேவரீர் அகல முடியாது, நான் தேவரீரை விட்டு அகல முடியாது. ராமானுஜரை பார்த்து சொல்றார், அடியேன் தேவரை விட்டு அகல முடியாது, என்னுடைய நீச்சத்தன்மைக்கு தேவருடைய அருள் தான் புகழ். அந்த நீச்சத்தன்மைக்கு எது புகழ்? புகழிடம் தேவருடைய அருள் தான் புகழ். அதே போல தேவரீர் அடியனை விட்டு அகல முடியாது. ஏன்னா தேவரீர் அருளுக்கெல்லாம் என்னுடைய நீச்சம்தான் தேட்டம் விருப்பம். என்ன பண்ணும்? என்னுடைய நீச்சம்தான் தேட்டம் விருப்பம் என்று. அப்ப ரெண்டு பேரும் புரிஞ்சிருக்கணும். இனி நாம் பழுதே அகலம் பொருளன் பயனிது ஒரு முக்குமான பெண்ணு. இனி இதுல என்ன பயன் இருக்கு? ஒரு பயனும் இல்லையன்னா அகலினாதான் வம்பு. என்ன வம்புனா தேவரருக்கும் பயன்படுத்து, அடியனுக்கு பயன்படுத்து. இப்ப ரெண்டு பேருக்கும் பயன் கிடைச்சதுன்னா இனி அகழ்வதற்கு உண்டான வாய்ப்பை ஏன் இது நிறைய வந்துச்சுன்னா, இதுக்கு முந்தின பாட்டு எனக்காவர் நிகர் அகழ்வானத்தே அப்படின்னு தெரிவித்தாரு. எனக்கு சமமானவர் யாரும் கிடையாது, யாரும் கிடையாதுன்னா அப்ப அதனாலதான் என்ன தெரிவிக்கிறாரு? அந்த நிகரின்றி நின்ற என் ஈசதைக்கு அப்படின்னு தெரிவிக்கிறார். இதுக்கு முந்தின பாட்டு என்ன தெரிவிக்கிறார்? ஆச்சரியமா, இறஞ்ச படம் ஈசன எனக்காரன் நிகரிலியன் துணரணும். இறஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கம் தன்னை இவ்வுலகத்தரம் செப்ப மன்னன் ராமானுஜன் என் அருவினையும் திறஞ்சட்டு இரவும் பகலம் விடாது எந்த சொல்லையிலே நிறைஞ்சப்பட விழுந்தா எனக்காரன் என்னோட மனசுக்குள்ள இருக்கிறபடியால எனக்கு நிகர கிடையாதுన్నారు. ஓ, நிகர கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் அகழ்ந்தா என்ன பண்ணுவேன், நீ அகழ்ந்தா என்ன பண்ணுவேன்னு கேட்டார். அகழ்வதற்கு வாய்ப்பு கிடையாது. காரணம் சொல்றாரு. ஏன்னா அடியனுக்கு தேவடைய நீச்சத்தன், அடியனு நீச்சத்தன் தேவடைய கிருபைதான் புகழ், வேறு ஒருத்தர் புகழ் கிடையாதுன்னு. தேவரீருக்கு என்னன்னா அடியனுடைய நீச்சத்தன் தேவடைய விருப்பமா இருக்கு. யார் தப்பு பண்ணிருக்கா கிருபையை காட்டணும், அப்படி விருப்பமா இருக்கு. ஐநாம் பொழுது அகலம் பொருடன் 15 ஊர் பக்கமான பெண்ணு. ஆச்சரியமான பாசம். இதுவும் கண்டு கொண்டன்னை காரிமாற 2 பாசமும் ஏகார்த்தமா சொல்லப்பட்டது. ஆச்சரியமான அர்த்தம் என்னன்றது பார்த்துக்கணும். ஆச்சரியம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம சம்பந்தம் இருக்கிற வழிதான் வாழ்க்கை நிற்கிறது. அது மட்டும் இல்ல, சம்பிரதாயம் நிற்கிறது காரணம் என்ன? ஆனா தன்னை உண்மையா தெரிஞ்சுட்டோம் வச்சுக்க சமமா இருக்காது. அடுத்த வியாழக்கிழமை அன்னைக்கு இருக்கலாம் தோன்றது இருந்துட்டோம்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் பார்த்துக்கணும். ஆழ்வார் அனாஜ்ய துளியேசனம் ஆச்சாரியம் துளியேசனம் பாகவதாரம் திருமணிகளேசனம். இப்ப 48ஆம் பாசம் போட்டுருக்காங்க. சந்தேகம் இருந்தால் அவசியம் கேட்க முடியாது.